What was the initial investment? More than a crore. With 5 lakhs. யாஸ்ட்லே 30,000ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இருக்கிறதுல லீஸ்ட் அவர்தான். இப்போ நீங்க ஒரு பர்கர் வாங்குறீங்க அப்படின்னா if that burger cost 100 rupees it has to cost 35 rupees for you to make it. நாங்க வந்து காரை பார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்டால் போடுவோம். இல்லனா வந்து இடம் கிடைக்காது. நாங்க வேற இடத்துல இருந்து ஸ்டோரி போடுவோம். Today we are here, please come here அப்படினு சொல்லிட்டு. Gas problem. கேஸ் கிடைக்காதா அத கடை மூடிட்டியா அப்படி என்ன சொல்றீங்க? நாங்க தான் மெயினா மேஜர்லி அஃபெக்டட். ஏன்னா we are a proper South Indian restaurant. ஒரு மீன் நாங்க வாங்குறோம் அப்படின்னா it costs me 20,000 rupees to buy one fish, but because I have vanjaram I'm able to sell other products also. TAM வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்ல. சூப்பர் क्वेश्चन. இப்போ யூசுவலாவே அந்த நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப இந்த பரிதாபங்கள் எல்லாம் போட்டு கலாய்ச்சி அவங்க வந்து ஒரு லெபாரியஸா ட்ரீட் பண்றாங்கன்னு இருக்குல்ல. when you reward them they are actually very nice. அந்த டிசிப்ளின் வந்து I like very much. தமிழ் பீப்புள்ட்ட இல்லைன்ற தமிழ் பீப்புள்ட்ட என்னன்னா இப்போ அவங்க வந்து மாட்டி இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ற இந்த கமிஷன் சார்ஜ்ல இட் wouldn't have been feasible for us. Is it QSR bro? அந்த மாதிரி மாடலா? இது ஒரு வித்தியாசமான மாடல் bro. The lab. ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நடக்குது. Is it actually helping you? Will you eat at your restaurant daily? Hey boys and girls, welcome back to the show. It's Open Conversation with Bharani aka OCB, Built Not Born. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இன்ஜினியரிங் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டு லுக் அவுட் வாட் கேன் ஐ டூ அப்படின்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன பிஸ்னஸ் என்னன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ டீ கடை போடலாம், வேஃபில் கடை போடலாம், பிரியாணி கடை போடலாம் இப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருந்தாலுமே எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அண்ட் 99% ஆஃப் த பீப்புளுக்கு இதே மாதிரி ஐடியா இருந்திருக்கும். ஒரு சின்ன கஃபே ஓப்பன் பண்ணணும், இல்லை ஊரில் போயிட்டு ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணணும், இல்லை அண்ணா நகரில் ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணணும், டெசர்ட் ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ brought 3 young founders who has been actually doing in their job. So in this particular podcast we have discussed from the unit economics la irundhu store location and menu eppadi set pandrathu varikume. So if you are someone who wants to start a restaurant business in future, then this is your one and only podcast. And I have a small request for you all. Enna engaloda videos ellame romba outperform pannalume the subscribing rate is too smaller. To be very honest with you all guys, 91% of the people who watches our video doesn't subscribe. So idu eppadi affect agum na sollidren. If you want to make more podcast, we need the numbers to get guest in. So consider subscribing. The promise we can give it is we give you multiple perspective from the same genre. That's why OCB is here. And please consider subscribing. இந்த பாட்காஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்களும் ஒரு ஃபுட் பிஸ்னஸ், ஒரு ரெஸ்டாரண்ட்டோ, ஒரு கெஃபேவோ ஆரம்பிக்கலான்ற ஐடியாவில் இருக்கலாம். பட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிஸ்டம்ஸ் அண்ட் SOPs கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் தட்ஸ் வேர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடு கம்ஸ் இன் டு த பிளேஸ். டு பி ஹானஸ்ட், டேபிள் ரிசர்வேஷன் கரெக்டாக இல்லைனாலோ, ஃபுட் வரதுக்கு லேட் ஆனாலோ, ஏன் ஃபுட் ஆர்டர் எடுத்துக்கிறதுக்கு டிலே பண்ணால் கூட என்னதான் உங்கள் கடையோட ஃபுட் நல்லா இருந்தாலுமே நெக்ஸ்ட் டைம் கஸ்டமருக்கு உள்ள வர கண்டிப்பாக யோசிப்பாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் சர்வீஸ் நல்லா இல்லை, எஃபிஷியண்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போகாமல் எத்தனை டைம் இருந்திருக்கீங்கன்னு. இந்த எல்லா ப்ராப்ளம் நீங்க ஓடுவோட POS சாஃப்ட்வேர் மூலமா மேனேஜ் பண்ண முடியும். இந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும் போதும். ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட், அதாவது எந்த டேபிள் ரிசர்வ் ஆயிருக்கு, எதுல ஆள் இருக்காங்க, எதுல கஸ்டமர் இல்ல அப்படின்றதுல ஆரம்பிச்சு QR மெனு டிசைன் பண்றதுல இருந்து வெயிட்டர்ஸ் எடுக்கிற ஆர்டரை கன்ஃபியூஷன் இல்லாம கிச்சனுக்கு அனுப்புற வரைக்கும் இட் ஹேஸ் ஆல் திங். ஈவன் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர்ஸை தனியாவே இதில் ட்ராக் பண்ணிக்க முடியும் வித்வுட் கன்ஃபியூசிங் இட் வித் யுவர் ஆஃப்லைன் ஆர்டர்ஸ். இஃப் இன் கேஸ் நீங்க QSR மாடல்ல ஒரு ஃபுட் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல செல்ஃப் சர்விங் கியாஸ் கூட நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் இதே சாஃப்ட்வேர்ல உங்களோட பில் ஜென்ரேஷன், டிப்ஸ், ஸ்பிளிட்ஸ் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களோட பேமெண்ட் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படாது. POS அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர் மட்டுமே போதும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓடுஸ் எவ்ரி சாஃப்ட்வேர் அட் த பிரைஸ் ஆஃப் 580 rupees per month. ஸோ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறீங்க, இல்லைன்னா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த POS சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ப்ரோ, நான் உங்களுக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறத விட நீங்க உங்களை பத்தி, உங்க கம்பெனியை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா it would be better. So hi, my name is Richie and I'm one of the co-founders of the brand Meen Satti. நாங்க வந்து seafood restaurant. We are known for our seafood delicacy items, especially our fish curry. நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு cloud kitchen ஸ்டார்ட் பண்ணோம். Now we are a full-fledged restaurant. ஒரு ஸ்டோர் ஈக்காடுதாங்கல இருக்கு and one store is in OMR. Yeah, hi, this is Nanda. So I'm the founder of the lab. So this is a place wherein you can get a bit of everything. Our main focus is on burgers and a lot of experimental foods. So we keep changing our menu monthly and we have specials every week. So we try to bring something new and something different to the people. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 2021ல cloud kitchen ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃப்டர் கோவிட்.
ஆஃப்டர் கோவிட் க்ளவுட் கிச்சனாக ஸ்டார்ட் பண்ணி தென் வி மூவ் டவுன் 2022 ஒரு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் வேளச்சேரியில் ஒரு கடை ஓப்பன் பண்ணோம். தென் வி க்ளோஸ் தட் ஷாப் இன் வேளச்சேரி. தென் இப்போது ஒரு 2 weeks முன்னாடி தான் ஓஎம்ஆரில் வி ஓப்பன் another branch. அண்ட் லேப் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 10 நாள் தான். So hi, my name is Nikhil. I am the co-founder of the dessert brand called Tempt. நாங்கள் வந்து 2024 we started as a small kiosk ஒரு dessert cart மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். And now it's been 2 years since we started and we have 5 branches all over Chennai, 2 in Anna Nagar, 1 in Besant Nagar, 1 in Chemias Road Nandanam and 1 in Gindi. எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு ப்ரோ. இப்போ நீங்கள் 3 பேருமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பேஸில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கீங்க. இப்போ எனக்கு மீன் சட்டின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மட்டும் சூஸ் பண்ணீங்க? அண்ட் ஹவு டு யூ கம் அப் வித் அன் ஐடியா ஆஃப் மீன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா பர்சனலாக நான் இன்ன வரைக்கும் எந்த கடையிலுமே போய் நான் மீன் சாப்பிட்டதே இல்லை. ஒரே ஒரு டைம் கேரளா போனப்போ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சத்தியமாக நான் சென்னையில் வந்து சாப்பிட்டதே இல்லை. ஸோ டேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. சூப்பர் கொஷின். எங்களோட மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாருமே வந்து சிக்கன் மட்டன் ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணுறாங்க. சீ ஃபுட்டுன்ற அந்த செக்மெண்ட் எடுத்துக்கும் போது வெரி லெஸ் பீப்புள் வேர் தேர். ஸோ ஒன் ரீசன் வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் தேர் ஃபார் அ பிராண்ட், சீ ஃபுட் பிராண்டுக்கு ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. செகண்ட்லி என்னோட பார்ட்னரோட அம்மாவோட ரெசிபி வந்து ஷீ இஸ் நோன் டு குக் தட் ஃபிஷ் கறி ரியலி வெல். அந்த ஃபிஷ் கறியை வந்து நாங்கள் கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால we were like okay, we will do what we know the best. தெரியாத ஒரு பொருளை வந்து ப்ராடக்ட் பண்ணி அதை செல் பண்ணுறதுக்கும் ரியலி நல்ல தெரிஞ்ச ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ we knew how to make the fish curry really well and அந்த ஃபிஷ் கறியை வந்து we wanted to commercialize it. அதனால தான் we started as a single product company and இன்னுமே வந்து அந்த ஹீரோ ப்ராடக்ட் வந்து எங்களோட ஃபிஷ் கறி தான். எதில் மார்க்கெட் பண்ணாலும் எப்படி என்ன சொன்னாலும் our fish curry is our hero and that will remain the core forever. ப்ரோ, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கியாஸ்காக தானே ஸ்டார்ட் பண்ணீங்க. வாட் வாஸ் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்? கியாஸ்கில் 30,000 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஆமாம், இருக்கிறதே லீஸ்ட் அவர் தான். எங்கள் கார்பெண்டரை கூப்பிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு கியாஸ்க்கு பார்த்து இதே மாதிரி எனக்கு வேணும். எங்களுக்கு என்னன்னா கியாஸ்க் வந்து எங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, அதை மடித்து எனக்கு காரில் வைக்கணும். எனக்கு என் கியாஸ்க்கு வந்து என் காரில் இருக்கும், என்னோட ஸ்டாக் எல்லாம் என் பார்ட்னரோட காரில் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு கியாஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அது கார்பெண்டர் வச்சு என் காரில் என்ன கியாஸ் பார்த்துமோ அதுக்கு சைஸுக்கு பண்ணி, ஸோ 30,000 கியாஸ்க்கு இனிஷியலாக அந்த வாங்கின கப்ஸு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே 30,000 வி ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டோருக்கு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து இட் வாஸ் அரவுண்ட் 6 to 8 lakhs ஆச்சு. ஓகே, 6 to 8 lakhs ஃபார் த அட்வான்ஸ் இன்டீரியர் மெஷினரிஸ். ஃப்ரிட்ஜ்லாம் அப்போ தான் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு it was around 8 lakhs. Bro, as you said, you started as a cloud kitchen. What was the initial investment that you put on a cloud kitchen? We started off with 5 lakhs. So அங்கேருந்து நீங்கள் next 1 yearல வந்து ஸ்டோர் போட்டிங்க. And what the cost of putting the store? Without advance, 35 lakhs. Okay. And the 1 yearல how did you manage to come from 5 lakhs to 35 lakhs? Okay, so நான் சொல்லிட்டு இருந்தேன், for us cash was not a big problem for us. Okay. அது இன்வெஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ காஸ்ட் ஆகும். we were of course very conscious about எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு. பட் we were not worried, ஐயோ காசு இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி we were not worried. But இந்த 5 lakh to 35 lakh investment was an experiment for us. Okay. இதில் க்ளவுட் கிச்சனாக இருந்தோம். அது ஆக்சுவலாக 35 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. எப்படி ஆயிடுச்சுன்னா, கமர்ஷியல் கிச்சனாக தேடணும். க்ளவுட் கிச்சனாக ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோட பார்ட்னரோட வீட்டோட கிச்சனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கிச்சன் எங்களுக்கு பத்தலை. பர் டே 30 orders தான் பண்ண முடிஞ்சது அதில். ஸோ ஆர்டர்ஸ் நிறைய வரும்போது சரி ஓகே நம்ம ப்ராப்பராக கமர்ஷியல் கிச்சன் மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு தேடும் போது தான் எதர்ச்சியாக ஒரு கடை மாட்டிச்சு, ஈக்காடு தாங்கல். அந்த கடை வந்து 1700 square feet கடை, which was more than what we needed. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கமர்ஷியல் கிச்சனுக்கு தேவையான ஸ்பேஸே 600 square feet தான் மேக்ஸிமம் தேவைப்படும்.
சரி ஓகே இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா வில் புட் அ ரெஸ்டாரண்ட்னு அப்படி டிரான்சிஷன் ஆகி வந்தது தான் இந்த. பட் யூ ஆர் நாட் ஃபோக்கஸ் இன்டு லைக் நம்ம கம்ப்ளீட்டா டைன் இன் பண்ணனும். இனிஷியல் டே ஃபர்ஸ்ட் ஸ்டோர் போடும்போது இட் வாஸ் ஒன்லி an experience store. ஓகே. அது ரெஸ்டாரண்டாவே இல்லை, சிங்கிள் ப்ராடக்ட் மீன் குழம்பு சட்டியில் கொடுக்கறது மட்டும்தான் இருந்துச்சு ஃபார் லைக் 6 to 8 months. ஓகே. கடை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா கஸ்டமர் ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் 2-3 ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஷெஃப்பை ஹையர் பண்ணி 100 ஐட்டமாக மாற்றி இப்போ வந்து ஒரு 40 ஐட்டம்ஸ்க்கு. ஓகே. உங்களுக்கு எது ப்ராஃபிட்டபிளாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ? இஃப் யூ ஆஸ்க் மீ எது ப்ராஃபிட்டபிள் ரைட் நவ் இந்த சிச்சுவேஷன், இப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணுற இந்த கமிஷன் சார்ஜில் இட் வுடன்ட் ஹேவ் பின் ஃபீஸிபிள் ஃபார் அஸ். ஓகே. இப்போ கரண்ட் கமிஷன்ஸ் வந்து 24%, 25% மினிமம் தே சார்ஜ். ப்ராடக்ட் ப்ரைஸிங் வந்து 1000 rupees நான் சார்ஜ் பண்ணானா 250 rupees will go in commissions. So I have to make sure I make margin and also food cost cover பண்ணனும்னா it will be very difficult for me in a cloud kitchen right now. இப்போத்த சினாரியோல டைனிங் இஸ் த பெஸ்ட் வேர் customers come direct walk-ins, you meet the customer, you speak to the customer, get the feedback, you can also upsell the customer. இப்போ 2 ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமர் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு 3rd ப்ராடக்ட் ட்ரை பண்ண வைக்கலாம். That advantage is there in the dining side of it. Margins are better in dining, so I would anyway choose dining. இப்போ 2026ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. And what market space did you actually find to start it this time, and what was your initial investment? So it was not supposed to be started in 2026. Okay. The plan started back in 2024. Okay. 2024 June ஆரம்பிச்சது. அப்போலேருந்து உட்காந்துட்டு ஸோ இனிஷியலி when we didn't have a space, we were searching for spaces for quite some time. 8 மாதத்துக்கு நான் was looking out for spaces. ஒன்றுமே like it was not under budget, it was too big, not in the right location. ஏதாச்சும் ஒன்று தரங்கள் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த போக தான் in February or March only we got the space of 2025. Okay. I came to know of the space, it was being constructed. So at that time I was like, இது விட்டுறக்கூடாது, இங்கே இன்னும் முடிக்கிற கம்ப்ளீஷனுக்கே ஒரு 4-5 months இருந்துச்சு, நம்ம இப்பயே முடிச்சு விட்ருவோம், we'll block it for us so that when time comes we'll be ready to start our operation சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சு ஒரு 5 months கழிச்சு I think around October we got the proper handover of this place. அங்கேருந்து ஒரு 3-4 months, then lot of legal delays எல்லாம் தாண்டி எல்லா approvals வந்து now only we are able to start. Initial investment in Sodna, it is more than 1 crore. Okay. Right now we are அது ஒன்றும் முடியல, போயிட்டே தான் நிக்காம போயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட இப்போ இனிஷியலா இப்போ தானே ப்ரோ ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆர் யூ ரன்னிங் ஆன் கிரெடிட் ஆர் யூ ஆர் புட்டிங் ஃப்ரம் இட் சேவிங்ஸ்? Right now it's all on from savings. Okay. Savings, even for a lot of few vendors give credit, most of them we are new. Until you get the right amount of it all depends on the quantity. The more the quantity we do, the prices will be different, the credit period will be different. So like we are starting off new and we take less quantities of everything because again like I said it will keep changing. So even in the initial the costs are a bit higher, so as we don't வந்து சார் என்ன சார் உங்களுக்கு 100 கிலோ வேணும், இல்லை எனக்கு ஒரு 5 கிலோ இருந்தால் போதும், நான் இந்த 2 நாளைக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் quantities will be low, but that is a part and parcel of that strategy itself. Yes, I have to spend a bit more to do what I want, which could also mean people might come again and again. So it's a give and take மாதிரி தான். ப்ரோ இப்போது மீன் சட்டினே ஒரு நேம் இருக்கிறனால எவ்ரி ஒன் வில் நோ இங்கே போனால் மீன் கிடைக்கும் அப்படின்றது. வில் இட் அஃபெக்ட் இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, நான் புதுசாக இப்போ வந்து சிக்கன் கொண்டு வரலாம், இல்லை அட்லீஸ்ட் சைடிஸ்க்கு, இல்லை நீங்கள் வந்து கார்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும்னா won't it affect it or something like that? ஸோ இந்த கொஷின் நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம் ரொம்ப நாளைக்கு, வந்து we were struggling with that question. என்ன ஆயிடுச்சுன்னா குரூப்பாக வராங்க, ஒரு 5 people வராங்க, 6 people வராங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும் ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டேன்னா அந்த என்டையர் குரூப்பே வெளியே போயிடும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தது, ரொம்ப வருஷமாகவே இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சிக்கன் மட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வி பிளான். அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, மீன் சட்டியில் சிக்கன் மட்டனா அப்படின்ற மாதிரி தேர் வாஸ் அ கன்ஃபியூஷன் இன் ஆர் ஹெட். அது கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், இன்னொரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம், அசைவம்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் ஆஃப் டெலிகசிஸ், அசைவம் ஹவுஸ் ஆஃப் டெலிகசின்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம், விச் இஸ் நோன் ஃபார் சிக்கன் மட்டன்.
அதுவுமே பார்ட்னரோட அம்மாவோட ரெசிபிஸ் தான் எல்லாமே. சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்காலேருந்து எல்லா ஐட்டமும் அதில். அதுக்கப்புறம் அது ஆன்லைன் க்ளவுட் கிச்சனாக இன்டிகிரேட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த மெனுவும் மீன் சட்டி மெனுவும் ஒரே ஸ்பாட்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வி பொசிஷன். தென் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கஸ்டமர்ஸ் நியூ, ஓகே இங்கே இந்த இடத்துல சிக்கன் மட்டனும் கிடைக்கும், ஃபிஷ்ஷும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு கஸ்டமர் மைண்ட். அதுக்கப்புறம் அந்த அசைவம் மெனு செப்பரேட் மெனு வச்சுருந்தோம், அந்த மெனுவை ரிமூவ் பண்ணிட்டோம். வி இன்டிகிரேட்டட் சிக்கன் ஐட்டம் அண்ட் மட்டன் ஐட்டம் இன் த சேம் மெனு இட்ஸ். ஸோ ஆக்சுவலாக டேரெக்டாக பண்ணியிருக்கலாம், பட் நாங்கள் வந்து வி வாண்டட் டு சி ஹவு த சைக்கிள் கோஸ். வி ஆர் அ வெரி எக்ஸ்பெரிமெண்டல் பிராண்ட் லைக் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சட்டியில் வந்து தேர் வில் பி 1 or 2 சிக்கன் ஐட்டம், நோ மட்டன் ஸ்டார்டர்ஸ். மட்டனில் ஏதாவது ஒரு சம் கிரேவி மட்டும் இருக்கும், மித்தபடி தே ஒன்ட் பி எனி சிக்கன் ஆர் மட்டன். இதுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சிக்கன் மட்டன் இருக்குன்னா 1 or 2 items will be there. We have veg items also. அது வந்து ஏன் பண்ணுறோன்னா அந்த அந்த 5வது ஆள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மொத்த குரூப்புமே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சாக்ரிஃபைஸ். ப்ரோ இப்போது நீங்கள் நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மட்டன் அண்ட் சிக்கன் வந்து ஈஸியாக சோர்ஸ் பண்ணிடலாம், அண்ட் தென் அதோட செல்ஃப் லைஃப்மே யூ கேன் மேனேஜ் இட். ஆனால் மீனை பொறுத்தளவுக்கு அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து அதை டெய்லி நீங்கள் சோர்ஸ் பண்ணுறது இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? இனிஷியல் டேஸில் நானும் என் பார்ட்னரும் தான் போய் மீன் மார்க்கெட், சின்னாதுரைப்பேட் மீன் மார்க்கெட்டில் போய் நின்று காலையில் 4 மணிக்கு போய் முடித்து வெட்டி கொண்டு வர வரைக்கும் நாங்கள் தான் இருப்போம். தென் வி ஹேட் அவர் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர், அவங்க போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கும் எப்படின்னா, வெண்டர்ஸ் வில் சப்ளை த ப்ராடக்ட் டைரக்ட்லி டு ஆர் ஸ்டோர்ஸ், நம்ம போய் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, வி ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்பெக் ஷீட். எனக்கு இந்த ஐல மீன் வந்து இந்த கிராமில் இல்லை அப்படின்னா ஐ வில் ரிஜெக்ட் இட், இந்த குவாலிட்டி இல்லைன்னா ஐ வில் ரிஜெக்ட் இட். அவன் த வெண்டர் வில் நாட் சார்ஜ் மீ ஃபார் தட், ஹீ வில் பேர் த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்ரிதிங். அந்த ஃபிஷ் லாஸ் ஆனாலும் அவன் வந்து எடுத்துக்க மாட்டான். ஐ மீன் he will bear the cost. ஸோ ஃபிஷ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் we have a spec sheet that we follow. ப்ரொக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் யூ செட், நீங்கள் அந்த ஃபிஷ்ஷு வந்து இஸ் அ வெரி டெலிகேட் மீட், சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ we have a process called blast freezing and then chilling method and thawing. இதில் என்ன ஆகும்னா, when we freeze the fish, we remove the gut and all, and the full gut பண்ணிட்டு scales எல்லாம் remove பண்ணிட்டு we slice them and pack it, and then இன்னைக்கு இல்லை நாளைக்கு தேவைன்னா we put them in the chiller so that it's always fresh for us for the next day. Honestly speaking, நிறைய ஹோட்டல்ஸில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸில் வந்து there are fish stock which is more than 6 months old, 6-7 months old, ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா the process in which you freeze the fish is very unique. அது வந்து the fish crystallize ஆகாது, அது மீட் வந்து நல்லா தான் இருக்கும். But the reality is it will be that old. ஒரு சில ஹோட்டல்ஸ் I know, I don't want to name them, 1 year plus இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. பட் அதனாலே மீன் சட்டியில் வந்து we've made sure that we will only have one freezer which will accommodate fish storage for 3 days. Nothing more than 3 days. We will keep rotating the fish stock. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதுமே வந்து லிமிட்டட் குவான்டிட்டிஸில் ப்ரொக்யூர் பண்ணுவோம், அண்ட் சேல்ஸும் ஆகுறதுனால எவ்ரி 3 days ஒன்ஸ் வி கீப் பையிங் நியூ ஸ்டாக். அண்ட் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கேட்க நினச்சேன் ப்ரோ, ஆர் யூ கைஸ் ஃப்ரம் த சேம் ஃபீல்ட்? ஐ மீன் இந்த ஃபீல்டில் இருந்தீங்களா, ஆர் லைக் ப்ரீவியஸாக ஏதாவது வேலை பார்த்துட்டீங்களா? நான் வந்து ரீட்டெயிலில் இருந்தேன். I was working in Reliance as an assistant manager for the brand Diesel in Phoenix. அங்கேருந்து ட்ரான்ஸிஷன் ஆகி தான் I wanted to do something on my own. ஸோ அப்போ என்னோட பார்ட்னர் அரவிந்த் he is also my best friend. I called him and I was like, மச்சான் இந்த மாதிரி செட் ஆகலை, இதே ஜாப் ஒரே வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறது செட் ஆகலை, நம்ம எதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ட்ரான்ஸிஷன் ஆனது தான் மை ட்ரான்ஸிஷன். So I was ACCA, so it's basically UK CA. So my idea was CA but UK charter மாதிரி. So I was planning to go to UK, அது மாதிரி ஒர்க் பண்ணலாம் தான். But then I was working with EY for like 6 years. Then after a point wherein this can't be done anymore, சேம் ப்ராப்ளம் தான். நம்ம ஏதாச்சும் பண்ணணும் டிஃப்ரெண்டாக பண்ணால் எனக்கு அக்கௌண்டிங் தவிர தெரிஞ்ச ஒரே ஐட்டம் ஃபுட்டு மட்டும்தான். ஓகே, சரி நம்ம ஃபுட்டில் ஃபுல்லாக இறங்கிடுவோம், இனிமேல் இதுதான் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு
ஃபுல்லாக இறங்கியாச்சு. ஓகே, அதில் எப்படி ஐ மீன் இறங்குறது எப்படி பண்ணீங்க? ஸோ இனிஷியலி when I started off, I actually wanted to do a very small kiosk மாதிரி தான். I wanted to sell empanadas. ஸோ இட்ஸ் ஸ்பானிஷ் டிஷ். ஸோ அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணுவோம், நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குது, அது ஒன்று எம்பனாடா வச்சு ஃபில்லிங் மாதிரி வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 10x10 கியாஸ்க் ஐடியா வச்சு தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தான் பிளான் போட்டோம். இதில் அங்கேருந்து அது பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இடம் பார்த்துருந்தோம், எதுவும் கிடைக்கல. கொஞ்சம் பெரிய இடமா கிடச்சிது. சரி இது பார்ப்போம்னு சரி நம்ம ஏன் டெசர்ட் பண்ணக்கூடாது, சரி நம்ம டெசர்ட் ட்ரை பண்ணோம். சரி அதில் சரி ட்ரை பண்ணோம், அது ட்ரையல்ஸ் பண்ணோம். நீங்கள் அதுமாதிரி அங்கேருந்து படிப்படியாக வந்து தான் இப்போது இன்றைக்கி வந்து நிற்கிது. ஸோ இனிஷியல் ஐடியா வாஸ் a bit different, but at the time we thought we needed it. Like the idea just evolved from there. So what can we do better, what can we do more? இப்போ கூட அந்த empanadas I'm still going to do, but it'll be like a special item. So after a point I want to do a lot more items. The more I entered into like exploring items, like there are so many things I want to try. So I'm basically a foodie. எனக்கு சாப்பிட பிடிக்கும். நான் இங்கே இருக்க எல்லா கடையிலும் சாப்பிட்ருக்கேன். ஸோ அது சாப்பிட போதும் சரி நம்மளையும் அது மாதிரி பண்ணலாம், அது மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் ஐ கெட் போர்ட் ஆஃப்டர் சம் டைம். ஒரு கடைக்கு போவோம், இஃப் ஐ லைக் சம்திங் ஐ கீப் கோயிங் தட் எவ்ரி சிங்கிள் டே. பட் ஆஃப்டர் அ மந்த் ஆல்சோ தென் சரி போர்ட் அடிச்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன ஐ இட்ஸ் the same way the customer also have the same feeling. So they want to try something different every single time they go out. So adanaala why don't we do something geared towards that? There will be people like me who will always want to have something different, புதுசா சாப்பிட்டே இருக்கணும். அது ஒரு கடையா நம்ம ஷிஃப்ட் ஆகிறது, ஒரே கடையில் ஏன் அது மாதிரி பண்ண முடியாது? So like he said that the reason I don't have like a hero product to, there could be a hero product for a month. Next month it will be different. It has its own problems, but it has its own benefits as well. So likewise சும்மா you just want to have something, you want to have food, you want to have something nice na, say why don't you go to the lab, they might have something different this time around. போய் பார்த்தா you will be surprised, our specials will keep changing. So வந்து பார்த்தா இன்னைக்கு புதுசாக இருக்குது, இது சாப்பிடலாமே. And we don't want this to be ஒரு மாதிரி வந்தோமா கொஞ்சமா சாப்பிட்டோமா போனோமான்னு. So we want people to talk. வந்தாங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு கேளுங்க, பேசலாம். Like it's not about making the right food, it's making the right food and taking it to the right people. I think உங்களோட biggest advantage வந்து உங்களோட brand name the lab. Exactly. You just mentioned the main settings சொன்னால what you can when we wanted the name itself, our first thing was we should not be stuck to one name. இந்த பேர் பார்த்தா இது வெஜ் ரெஸ்டாரண்ட், இது நான் வெஜ் ரெஸ்டாரண்ட், இது சவுத் இந்தியன், இது நார்த் இந்தியன் அப்படியே எதுவும் பிரிக்காம ஒரு நியூட்ரல் நேமாக வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்னாலே டக்குன்னு ஞாபகம் எனக்கு ஞாபகம் லேப். சரி நம்ம வந்து ஒரு நியூட்ரல் நேமாக வச்சுப்போம். ஸோ நாளைக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் பண்ணலாம். நாளைக்கு எனக்கு மத்தியானம் ஆக்சுவலி நெக்ஸ்ட் திங் இஸ் எனக்கு ஒரு பிரியாணி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் இட் ஓன்ட் அஃபெக்ட் இன்டர்னலி ப்ரோ. இப்போ செஃப் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மந்த் வரேன், நீங்கள் எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிச்சிருக்கு, மேபி அதை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், நீங்கள் மெனுலேருந்து தூக்கிட்டீங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் வரும்போது எனக்கு அந்த ஃபுட்டு இல்லை அப்படின்னா இட் வில் அகைன் டிசப்பாயிண்ட் மீ இல்லை. ட்ரூ. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் just like us, already I planned on taking a few items out of the menu. So based on people we can see அவங்க எதுக்கு அது சாப்பிட்றாங்க. I know the reason that they're having it, but it had its own flaws. ஸோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச ரீசன் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ தென் வாஸ் லைக் ஓகே அவங்களுக்கு எதுக்கு பிடிச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டம் சீஸியாக இருக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் they might come for the same thing or they might want something அந்த மாதிரி சீஸி வந்து சாப்பிடணும்னு நினச்சி வந்தாங்கன்னா when I remove it and put something new, it will be on the same lines, it will be on a different item but it will be on the same cheesy lines. So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிடைச்சோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் could be a bit different. So that is one thing. And we'll also have a basic menu. Like it's not like the whole menu will keep changing. We have basic menu wherein if it's a hot seller it will be there all the time. If it's not, it has to be changed. Bro, Tempt சொல்லுங்க ப்ரோ. டோட்டலாக 5 stores வச்சுருக்கீங்க, முன்னிலையில் இருக்கிற மாதிரி. ஐயோ ப்ரெஷர் போட்டார் ஆரம்பத்தில். ஸோ ஹவு Tempt இஸ் ப்ரோ ஸ்டார்டட்? ஸோ பேசிக்லி அவர் பார்ட்னர் வந்து காலேஜ் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கான் அக்ஷய்னு. ஸோ நானும் அவனும் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆஃப்டர் லைக் 3 years நான் வந்து என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஹீ ஹேட் இஸ் ஓன் கன்ஃபெக்ஷனரி. அவங்க வந்து ஹிஸ் சிஸ்டர் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஷீ கம்ஸ் அப் வித் ரெசிபி. அண்ட் அவங்க வந்து தேவர் டூயிங் B2B. இந்த சாய் கிங்ஸ், மெட்ராஸ் காஃபி பேர் சொல்லாமன்னு தெரில, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கார்பரேட்ஸுக்குலாம் வந்து தேவர் சப்ளைங் B2Bல ப்ரௌனிஸ். ஸோ அப்போ வந்து சின்ஸ் வி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வி மீட் ஆஃபன். ஸோ அப்போ மீட் பண்ணும்போது நானுமே வந்து மை ஃபேமிலி பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ B2B பிஸ்னஸ். நானும் B2Bல இருந்தேன், அவரும் B2Bல இருந்தான். ஸோ 2 பேரும் வந்து B2C எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அண்ட் அவன் சொன்னான் என்கிட்ட ஒரு ரெசிபி இருக்குது, லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட், எப்படி இருக்குது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். தட் இஸ் த ஐ மீன் அங்கேருந்து தான் வந்து ப்ராக்லேட்ஸ் அப்படின்றது நாங்கள் டேர்ம் பண்ணோம். ஸோ தே சாக்லேட் கேக் கியூப்ஸ் வித் சாக்லேட் சாஸ் அண்ட் ஒயிட் சாக்லேட் சாஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 4 flavors வி ஸ்டார்டட். ப்ராக்லேட்ஸ் அப்படின்ற அந்த நேமை ஃபஸ்ட்டு காயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு என்னன்னா
வி வாண்ட் டு பி சம்திங் யூனிக். ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கணும். தே ஷுட் ஓகே டெம்ப்டா வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ தீஸ் ஆர் பேசிக்லி கேக்ஸ் வித் சாக்லேட் சாஸ். நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ இந்த ஃப்ராங்கி இருக்குல்ல, ஃப்ராங்கி வந்து ஒரு சப்பாத்தி ரோல் தான். பட் இந்த ஃப்ராங்கி அப்படின்ற அந்த டேர்ம் வந்து அவங்களுக்கு மைண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ராங்கினா வந்து சப்பாத்தி ப்ளஸ் அந்த ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு வி கேம் அப் வித் நேம் கால் ப்ராக்லேட்ஸ். ப்ரௌனி ப்ளஸ் சாக்லேட்ஸ் அப்படின்றது தான் ப்ராக்லேட்ஸ். ஸோ அதை வந்து காயின் பண்ணிட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்டட் அஸ் அ கார்ட். மார்ச் 2024 ஸ்டார்ட் பண்ணோம். March 1 கார்ட்டாக போட்டு சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட், ரெட் வெல்வெட், ட்ரிபிள் ஏர்னு ஒரு 4 ஃப்ளேவர், சாக்லேட் சாஸ், ஒயிட் சாக்லேட் சாஸ். எப்படின்னா வந்து என் பார்ட்னரோட பாட்டி வீடு இருக்குது, அங்கே தான் செய்வோம். அங்கே வந்து ஈவினிங் வந்து அவங்க அடுப்பில் அவங்க பாட்டி செஞ்சுட்டு இருப்பாங்க. நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் பாட்டி சீக்கிரம். ஷீ இஸ் வெரி க்ளோஸ், செம ஃபன் அவங்க. நாங்கள் வந்து சீக்கிரம் பண்ணி கொடுங்க, டைம் ஆகுது, 6 மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து இடம் வந்து ஃபிசிக்கலாக நாங்கள் போய் காரை பார்க் பண்ணால் தான் எங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். ஓகே, நாங்கள் போய் அந்த அண்ணா நகர் ரோட்டில் வந்து ஜெசி மோசஸ் ஸ்கூல் ரோட்டில் தான் 5th Avenue தான் போட்டோம். நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டால் போடணும். இல்லைனா வந்து இடம் கிடைக்காது. நாங்கள் வேறு இடத்துல இருந்து ஸ்டோரி போடுவோம், டுடே வி ஆர் ஹியர், ப்ளீஸ் கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் போச்சு. சாஸை வந்து பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். திடீர்னு ஒரு நாள் வந்து செம்மையாக போயிடும் சேல், சாஸ் காலி ஆகிடும். திருப்பி போய் பண்ணிட்டு மேம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, 10 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு. பட் த ஒன் அப்சர்வேஷன் தட் வி ஹேட் இன் தட் டைம் இஸ் பீப்புள் லவ்ட் ஆர் டெசர்ட். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்ககிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து பேசுறதுமே சரி, அவங்க வந்து திருப்பி ரிப்பீட்டடாக வரதுமே சரி, இட் வாஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட். அண்ட் எங்களோட பெஸ்ட் செல்லராக ட்ரிபிள் ஏர் இருந்துச்சு. அண்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்சு. எங்களோட கோலுமே அதுவாக தான் இருந்துச்சு. வி வாண்ட் டு ஹாவ் அ 100 days எக்ஸ்பெரிமெண்ட். 100 days இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இஃப் பீப்புள் லைக் இட், இப்போ ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வில் கோ அண்ட் அஸ் அ ஸ்டோர். ஏன்னா வந்து எனக்கும் அவருக்கும் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டாக ரொம்ப ஓகே, ஒரு ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணுவோம் தலைவர் மாதிரி ஒரு 1 ப்ரோ நான் அதுவாக சொல்ல போட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து வி வர் நாட், நாங்கள் வந்து சரி ஓகே கொஞ்சம் சேஃபாக ஆடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த ஒரு 100 days எக்ஸ்பெரிமெண்ட் வெண்ட் ஆன் வெரி வெல். அதுக்கப்புறமா வித் த கஸ்டமர் பேஸ், வித் த லவ் தட் பீப்புள் ஹேட் ஆன் த பிராண்ட், எல்லாமே ப்ராப்பராக லீகலி ரெஜிஸ்டர் பண்ணி வி ஸ்டார்டட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டோர். ரொம்ப சின்னது, ஒரு 150 square feet இப்போ கூட இருக்குது, 4th Main Road அண்ணா நகரில் இருக்குது. ஸோ அங்கே வந்து வி ஸ்டார்டட் த ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஜூன் 4th, அதாவது 100 days ஆஃப்டர் March 1 வந்து நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ப்ரோ, இப்போது நான் பார்த்தது அண்ணா நகர்ல கிரேவ் பக்கத்துல உங்களோட கடை இருக்குல்ல, கியா ஷோரூம் கடை பக்கத்துல தான் கிரேவ் வந்துச்சு. ஓகே, அப்புறம் தான் ஆனா இப்ப எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, என் கடை பார்த்தோன்னு தெரியணும், நான் இப்படி அப்படிதானே யோசிப்பாங்க. உங்களது வந்து அங்க கீழே இருக்கும்போது எப்படி அது நீங்க ஃபர்ஸ்ட் வாட் கட் ஃபீலிங்ல நீங்க போய் நான் கீழே எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? கரெக்ட் ப்ரோ, இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ரோட். இப்போ இந்த 2nd Avenue அண்ணா நகர் 2nd Avenue மார்க்கெட் நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா, ரைட் ஃப்ரம் மெக்டனல்ஸ்லேருந்து கடைசி இந்த திருமங்கலம் சிக்னல் வரைக்குமே இட் இஸ் ஒன் ஃபுட் ஹப் பிகாஸ் ஆஃப் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். அங்கே வந்து பீப்புள் சாப்பிட்றதுக்குன்னு தான் வருவாங்களே. நைட் வந்து இட் இஸ் அ நைட் மார்க்கெட். ஆஃப்டர் 12 o'clock த பிஸ்னஸ் இஸ் கிரேட். அங்கே வந்து பீப்புள் லைக் காரை எங்கேயா நிறுத்திட்டு ஃபுல் ரோட் நடப்பாங்க டு எக்ஸ்பெரிமெண்ட் வாட் நியூ ஃபுட்ஸ் அது, நியூ பிஸ்னஸ் அது. ஸோ அந்த ரோடில் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா அண்ணா நகரில் வி வர் பிரசன்ட். எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து இட் வாஸ் அன் அண்ணா நகர் ஒன்லி. பட் 12 அந்த கொஞ்சம் உள்ளே இருக்குன்னு சொன்னல ஃபர்ஸ்ட் ஸ்டோரு, அதில் வந்து ஒரு 11:30 மேலே க்ரௌட் ஸ்டாப்ஸ். பட் நீங்கள் 2nd Avenue வந்தீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் ரோடு. ஏன் இது அப்போ அண்ணா நகரில் தான் நம்ம ஸ்டோர் இருக்குது, பட் வி ஆர் மிஸ்ஸிங் ஆன் சம்திங் அப்படின்றது வந்து வி ஃபிகர் இட் அவுட். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஸ்பேஸ் கிடச்சதுனாலே வில் கோ ஃபார்வர்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் அஸ் டு சூஸ். அண்ட் செகண்ட் வந்து விசிபிலிட்டியே காம்ப்ரமைஸ் பண்ணோம், கரெக்ட் தான். பட் இந்த பேஸ்மெண்ட்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஓகே, யூஸ்வலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் பேஸ்மெண்ட் இந்த விசிபிலிட்டி இதெல்லாம் கம்மியாக இருக்குன்றதை சொல்லியே நீங்கள் ரெண்ட் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். ஓகே, 2nd Avenue இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். எவ்ரி ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால் பேஸ்மெண்ட்டாக போகும்போது ரெண்டல் அட்வான்டேஜ் எங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் 2nd Avenue வி வாண்டட் அ ப்ரெசன்ஸ், அது இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணலாம், வெளியே போர்டு வச்சுக்கலாம், வெளியே வந்து கொஞ்சம் நிறைய அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம், லைட் போர்டு வச்சுக்கலாம், சைன் போர்டு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் போனோம். அது ஒரு பெட்டு தான் அது. பட் அமேசிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிஷியலாக கொஞ்சம் பீப்புள் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஏன்னா வந்து அங்கே ஆல்ரெடி ஒரு கார்ப்பரேட் ஒரு அந்த பில்டிங்கோட கீழே தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அவங்களோட கார் பார்க்லாம் வந்து கொஞ்சம் இட் வாஸ் இனிஷியலாக டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் எவ்ரி திங் வாஸ் செட், it like இப்போ கூட 2nd Avenue ஸ்டோர் இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டோர் ஆஃப் அ பிராண்ட். ஓகே, நான் சும்மா சொல்கிறேன், ஒரு 1000 square feet நீங்கள் வந்து அண்ணா நகரில் இப்போ அந்த செகண்ட் அவென்யூவில் எடுத்தீங்கன்னா இட் வில் ஈஸிலி பி 4 lakhs. ஓகே, பெர் மந்த். ஓகே, 4 lakhs per month. நீங்கள் பேஸ்மெண்ட் போனீங்கன்னா இட் வில் பி 1.25. இப்போ 1.25 1.5 கூட நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். ஏன்னா பேஸ்மெண்ட் ஹேஸ் ஜீரோ விசிபிலிட்டி. உங்களுக்கு வந்து அந்த போகிற ஸ்டெப்ஸ் மட்டும் தான் தெரியுமே தவிர நீங்கள் தான் வந்து சைன் போர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். நீங்கள் தான், அதுவும் பீங் அ ஃபுட் பிராண்ட் வந்து இட் இஸ் வெரி
இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் விசிபிலிட்டி. ஸோ அது வந்து நம்ம சைன் போர்ட்ஸில் கிரியேட் பண்ணிக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் கோ வித் பேஸ்மெண்ட். ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரெண்டல்ஸ் ஐ திங்க் ஹீல் பி ஃபெமிலியர். எப்படி ப்ரோ? ஐடியல் ஓகே, zone wise பிரிச்சிருவாங்க. லைக் இன் அண்ணா நகர் the rentals are very high, நுங்கம்பாக்கம் rentals are very high, வேளச்சேரி, டி நகர், ஓஎம்ஆர் எல்லாம் ஒரு டைப் ஆஃப் ரெண்டல்ஸ். ஐடியலி இந்த நாட் ஸோ பாப்புலர் லொக்கேஷன்ஸில் வந்து ரெண்டல் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வில் பி 70 to 100 rupees ஸ்கொயர் ஃபீட். ஓகே. இட் கிரவுண்ட் ஃப்ளோரே சொல்கிறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா இட் வில் பி லெஸர். செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா இட் பி லெஸர் தென் தட். ஃபார் இந்த ஈக்காடு தாங்க எங்களோட இதெல்லாம் வந்து 120 அந்த மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ கோ டு அண்ணா நகர், ரெண்டல்ஸ் வில் பி 200 rupees, 250 rupees ஃபார் கிரவுண்ட் ஃப்ளோர். நுங்கம்பாக்கம் அதை விட அதிகம் ப்ரோ. 350 நுங்கம்பாக்கம் கேஎன்கேல நான் என்கொயர் பண்ணும்போது 350 rupees per square feet ஃபார் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி. அண்ணா நகரில் நாங்கள் தட் 9 lakh ப்ராப்பர்ட்டி ஒன்று. இன்னொரு இது வந்து ஈரோடு மெஸ் பக்கத்தில் வந்து வி சா அ ப்ராப்பர்ட்டி 1500 square feet, 3.5 lakhs ரெண்டல். இப்போது நம்ம வீட்டிலனா யார் சமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அம்மா தான் சமைக்கிறாங்க. நான் தப்பாக எதுவும் சொல்லலை, எல்லாரும் சமைக்கலாம். பட் ஸ்டில் நான் இப்போ எங்கள் அம்மா தான் வீட்டில் சமைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னைக்கு உட்காந்துருக்க நீங்கள் 3 பேருமே மேல். அண்ட் டு பி ஆனஸ்ட், இந்தியாவில் வந்து 70% ஆஃப் த பிராண்ட் ஓனர்ஸ், ஃபுட் பிராண்ட் ஓனர்ஸ் ஆர் மேல். இஸ் இட் அ மேல் டாமினேட்டட் ஸ்பேஸ்? என் கேஸில் உங்கள் கேஸ்லேயே கேட்குறேன். என் கேஸில் வந்து எப்படி நடந்துச்சுன்னா, இப்போ நானும் என் பார்ட்னரும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சும் போது அப்பேரண்ட்லி ஷீ ஹேட் த ரெசிபி. எங்களுக்கு அவங்ககிட்ட ரெசிபி இல்லைனா நாங்கள் வேறு யார்கிட்டயா போயிருப்போம். எங்களோட கோல் வாஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். எங்களுக்கு வந்து ஏதாவது B2Cயில் ஏதாவது பண்ணலான்றது. சின்ஸ் ஐஸ்வர்யா ஹேட் த ரெசிபி, வி சோஸ் தட் ரெசிபி. இப்போ அவங்ககிட்ட இல்லாமல் வேறு, இப்போ உங்ககிட்ட ஒரு ரெசிபி இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை எடுத்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிருப்போம். ஓகே. என் கேஸில் இட் வாஸ் வெரி சிம்பிள் லைக் தட். ஏன்னா இப்போ she is also an influencer. அவங்களுக்கு வந்து she is managing around 50k followers. அவங்க வந்து கண்டென்ட் போடுறாங்க, பிராண்ட் டீல்ஸ் போடுறாங்க. she is doing a lot of stuff. அதெல்லாம் வந்து சம பெரிய விஷயம் தான். பட் அவங்களுக்கு வந்து she likes doing that. அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் doing brand dealsலாம் பிடிச்சிருக்கு. பட் எங்களோட கோல் வாஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஒரு B2C பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்துச்சு. we took that recipe as the source to start the business. that is my case. ஓகே ப்ரோ, இப்போ கேஸ் ப்ராப்ளம் பெரிய பிரச்சனை. எனக்குலாம் சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. லிட்ரலி பாதி இடத்துல நாங்கள் மணிஷ் தம் பிரியாணி தான் போனோம். எனக்கு அது ஃபேவரட் ஸ்பேஸ். அங்கே போகிற வந்து ஒரு வார்னிங் சைன் போர்டு வச்சுருக்காங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்காது, லிமிட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இப்போ டெய்லி நான் வெளியே சாப்பிடுவேன், 3 வேளையுமே எனக்கு வெளியே தான் ஃபுட். அப்படின்னும் போது எனக்குலாம் பெரிய பிரச்சனை. ஏன்னா போய் நம்ம கேட்குறது இருக்காது. லிட்ரலி வந்து நான் சாப்பிட்ற கடையில் தோசை அந்த இதெல்லாம் போடுவாங்களே, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஃப்ரைட் ரைஸ், அது மட்டும் வேணும்னா வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஹவு இட் affected? Will you guys are like actually affected இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்களா? நாங்க தான் மெயினா மேஜர்லி affected. ஏன்னா we are a proper South Indian restaurant, right? என்ன பிரச்சனைனா, இது ஒரு அட்வான்டேஜா எடுத்து ஒரு சில வெண்டர்ஸ் வந்து they hike up the price of the cylinders. I heard it was 5,000. Yeah, 5,000 rupees. ஒரு சில வெண்டர்ஸ் என்றால் they charge 6,000 rupees per cylinder. நாங்க ரீசெண்டா வாங்கினோம், we bought 2 cylinders for 8,000 rupees. Despite it being 21 kg or whatever, it's still very expensive. Normal government rate is 2,200 or something like that right now, but they mark up the price really high. இதுவும் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து பெண்டிங் டியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன், நீங்கள் இவ்வளோ பெண்டிங் டியூஸ் இருந்துச்சுன்னா வில் நாட் சப்ளை அப்படின்ற மாதிரிலாம். எங்களுக்கெல்லாம் 45k தான் பெண்டிங்கே இருக்கும். லைக் ரெஸ்டாரண்ட்ஸ் ஜென்ரலி டோன்ட் ஆப்ரேட் கேஷ் அண்ட் கேரி, they mostly operate on credit cycle. ஏன்னா நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் வில் பி ஏபிள் டு மேக் சேல் அண்ட் தென் ஒன்லி பே த பீப்புள். ஸோ வி நவ் ஹாவ் லிமிட்டட் மெனு. முடிஞ்ச அளவுக்கு கேஸ் மேனேஜ் பண்ணி வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு டூ இண்டக்ஷன் குக்கிங். எதெல்லாம் இண்டக்ஷனில் மாற்ற முடியுமோ இண்டக்ஷனில் மாற்றிட்டு, எதெல்லாம் சிலிண்டரில் பண்ண முடியுமோ சிலிண்டரில் பண்ணி வி ஆர் மேனேஜிங் இட். பட் திஸ் ஓப்பன்ட் அப் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அஸ் வேர் we can move entirely from gas cooking to induction cooking. எதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ we can reduce monthly கேஸ்க்கு 50,000 செலவாகுதுன்னா, going forward we can reduce that to like 30,000 and use that in EB. ஏன்னா பில்ஸ் வந்து some restaurants have per month bill, some restaurants have bi-monthly. எங்களுக்கு bi-monthly, so it will be easier for us to do cash flow rotation like that. Bro, இப்போ despite being charged like 100% higher in gas volume,
will it affect your profit ratio or do you hike the pricing? We have a stand in Meen Satti la vandu, even if the fish prices increase, April month la irundhu June la vandu there is a fish ban happening. Even if that prices increase, for us we don't charge the customer a lot. We don't change the prices at all. We'll remain the same prices. But in the gas issue mein kuda we've not changed any prices. We still remain the same prices as we were before. Okay. Even if we are being charged a lot. Will it affect and the profit ratio எவ்வளோ affect ஆகும்? It is a matter of a time period தான். From for 3-4 weeks it will affect na, it's okay for us. From if you are making 100 rupees profit, you will get 40 rupees, it's okay. Why to put that burden in the customer and lose that customer at the இப்போ ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் கஸ்டமர் போயிட்டானா அப்புறம் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டூயிங் தி பிசினஸ்? டோன்ட் அஃபெக்ட் த கஸ்டமர், டேக் அ கட், இட்ஸ் ஓகே. இல்லை இப்போ வாட் ஐ ஃபீல் இஸ் ரிவர்சபிளாக இருக்கிறதுக்குலாம் நம்ம மெனு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிவர்சபிள், இட் வில் பி சால்வ்ட் இன் அ டைம் பீரியட் ஆஃப் டைம்னு தெரியுதுன்னா அதுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்போ என்ன கேட்பாங்கன்னா 4 மாதத்துக்கு அப்புறம் ப்ரைஸ் குறைப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வி ஃபேஸ் அ சிமிலர் இஷ்யூ. எங்களுக்கு வந்து நாங்கள் கார்ட்டாக இருந்தபோது சாக்லேட் ப்ரைஸ் வி யூஸ் பியூர் சாக்லேட், 100% பியூர் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்ட்டாக இருந்தபோது இந்த சாக்லேட் கேஜி பர் ப்ரைஸ், ஐ மீன் சாக்லேட் ப்ரைஸ் பர் கேஜி வாஸ் 600 rupees பியூர் சாக்லேட், 600 to 650. நாங்கள் கரெக்டாக வந்து கார்ட்லேருந்து கடையாக போகும்போது இட் வெண்ட் அப் டு 2300. அம்மாடி. ஏன்னா அந்த பிளான்டேஷன் வந்து ஆப்பிரிக்காவில் பண்ணுவாங்க, அது வந்து இட் காட் டோட்டலி ஆமாம் ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. ஸோ அதனால கிடைக்கவும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைக்கவும் இல்லை. இட் கேம் தி நியூஸ் ஆல்சோ. யா இட் வாஸ் a very big thing. அதுவும் கரெக்டாக நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஆச்சு. ஸோ அது இட் பிகேம் a very big thing. சாக்லேட் ஃபஸ்ட்டு கிடைக்கவும் இல்லை, கிடைச்சா இந்த ரேட்டில் தான் கிடைச்சிது 2100. ஸோ வி ஹேட் 2 options. ஒன் இஸ் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி பியூர் சாக்லேட் யூஸ் பண்ணாமல் நார்மல் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு. செகண்ட் ஒன் வாஸ் டு increase the price and continue this pure chocolate. What we took a call is, நம்மளுக்கு வர கஸ்டமர் they are coming for a quality. இந்த குவாலிட்டி டெசர்ட், இந்த சாக்லேட் வந்து இந்த குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் வராங்க. If you change the quality of the chocolate, brand name போயிடும். There's no use of people coming to your brand knowing it will be a bad quality chocolate. Yeah, கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதனால what we thought was we increase the price. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் கஸ்டமர்ஸ்லாம் வந்து இனிஷியலாக அந்த ஒரு இது இருந்துச்சு, என்ன ஏன் ப்ரைஸ் ஏற்றிட்டீங்க அப்படின்னு. But once you explain this is a global issue, அதனால people also understand this. So explain பண்ணி இதுதான் this is the situation that is happening. இப்போ இது வந்து this is not reversible. இப்போ இன்னை வரைக்குமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு 1800 1700 வந்துருக்கு. பட் இட் வில் நாட் கம் டு 600 அப்படின்றது இன்ஃபர்மேஷன் குளோபலாக வந்துருச்சு. ஸோ அதனால இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும்னு இருக்கு. பட் இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து ஐ திங்க் டைம் பீரியட் ப்ராப்ளம்ன்றதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது won't be a way towards அப்படின்னு தான் தோணுது. பட் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்க கரெக்டாக. Whole problem started just a few days before we wanted to soft launch. ஓகே, நான் 19th அன்னைக்கு சாஃப்ட் லான்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். அது ஒரு 3-4 days முன்னாடி கேஸ் வராது. எனக்கு காலையில் நான் தூங்கிட்டு இருந்தேன். காலையில் எல்லாம் ஐ ஸ்லீப் லேட், மேக்கப் லேட். காலையில் 10 மணிக்கு அவ்வளோ ஃபோன் வந்துருக்கு. எடுத்து பார்த்தா ஒரு 30 ஃபோன் கால், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸும் கேஸ் கிடைக்காதா, அதான் கடை முடிட்டியா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க. அப்புறமா then we asked around, then we knew again we had to make a call. இந்த ப்ராப்ளம் எப்போ முடியும்? இஸ் a 10-day thing, 1 month thing. ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. இட்ஸ் happening somewhere far away from here. But we had to like judge, okay, இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. So just a day before I had to go change all my equipments to induction. Okay. So luckily I always had a 50-50. நான் முதல்ல இருந்து கேஸா இல்லை எலக்ட்ரிக்கா டவுட் இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பில்ட் இது கட்டப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் டிசைடட் as to what to buy until the last moment. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வச்சிருவோம், என்னைக்கு எது வந்தாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைக் கிச்சனுக்குள்ள எல்லா செவத்துல ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா ஒரு 40 பிளக் ஃபேன் போட்டு வச்சிருப்பேன். எதுக்கு தேவையில்லை, அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் அப்போ தோணுச்சு. பட் இது தேவைப்படலாம், வி நெவர் நோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பிளக் பாயிண்ட்ஸ் இது அதுன்னு எல்லாம் ஹெவி வயரிங்லாம் போட்டு வச்சுட்டோம். கரெக்டாக சரி சப்போஸ் டு பை த ஃபர்ஸ்ட் டைம், சரி கேஸும் வேணாம் எலக்ட்ரிக் வேணாம், பாதியாக போயிடுவோம். ஃப்ரையர்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கில் போட்டுடலாம், மற்றது எல்லாத்தையும் கேஸில் போட்டுடலாம். இட் குட் பி குட் பேலன்ஸ். ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் உள்ள வந்து கஸ்டமைஸ் பண்ணிலாம் நான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் பிராண்ட் ஐ வாண்ட் டு டூ லைக் எஃபிஷியண்டாக பண்ணணும். ஸோ அதனால ஸ்டாஃபுக்கும் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு எல்லாமே அங்கே சொல்லிட்டு கஸ்டமைஸ்டு தவா, கஸ்டமைஸ்டு இதெல்லாம் பண்ணி வச்சேன். எப்படி நீங்கள் கிளி எடுத்து போடலாம், ஸோ நவரவே தேவையில்லை, ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யலாம், அந்த மாதிரிலாம் பண்ணோம். பண்ணி கரெக்டாக சரி நம்ம ஓகே வி ரெடி வில் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நாள் முடி இது நடந்துச்சு. ஸோ தென் வி மேக் அ கால் as to what the price could be.
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 4-5K இங்கேலாம் போச்சு. சரி, இதே மாதிரி நான் வந்து நம்ம கரண்ட் யூசேஜில் வாங்கினோன்னா எவ்வளோ ஆகும், இஃப் இட்ஸ் லைக் மந்த் ஒரு 2 months or 3 months இது மாதிரி ஆனால் வாட் இஸ் எக்ஸ்பென்சிவ் க்ரோ. அண்ட் புதுசாக எக்யூப்மெண்ட் வாங்குறதுனால வாட் இஸ் காஸ்ட்னு பார்த்தா equipment was cheaper. Okay. There was like, okay, fine. இது இன்னைக்கு என்னைக்காச்சும் it's an asset at some point. இன்னைக்கு maybe if I'm going to expand to another shop, இந்த இது வேஸ்ட்டாக போகாது. I can always take it somewhere else also. ப்ரோ இப்போ இண்டஸ்ட்ரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அண்ட் பீப்புள் ஆர் டென் டு ஈட் அவுட் சைட் மோர் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஷாப்ஸும் நிறையா வந்துட்டே இருக்கு. பட் ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா லைக் 60 to 70% ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் வுட் க்ளோஸ் இன் த வெரி ஃபர்ஸ்ட் 3 to 5 years அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் டெக்னிக்கலி ஹேப்பனிங்? couple of points for why எல்லாம் ஆர்வத்தோட ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் cafes and everything ஓப்பன் பண்ணுவாங்க and they also close at a faster pace. Couple of reasons. One, partner issues. Second, and the business ஆர்வமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க but they wouldn't have done deeper research in terms of food cost, manpower cost, rental. There's something called as the prime cost for restaurants. Prime cost is basically food cost plus labor cost. And the general rule of thumb is it has to be under 60%. If that prime cost goes beyond 60%, everything else will collapse. Restaurants operate in thin margins, anywhere from 5% to 20%. Okay. 20% alone peak, but 20% max. Ideal scenario would be 7 to 8. 15% is good, real good scenario. 15% net profit. So initial days la ellathiyum what they'll do is they'll put a lot of money in building the infrastructure, but they will not anticipate the working capital cost. Working capital cost is basically, okay, எனக்கு இந்த மாசத்துக்கு வந்து 5 லட்சம் தேவைப்படுதுன்னா 5 லட்சம் is only for running stock, procuring stock, அதை ரீஃபில் பண்ணுறது, எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த 5 lakh or whatever, it depends case to case. இல்லாததுனால they will be like, okay, இந்த மாதம் வந்து 3 lakhs லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் 4 lakhs லாஸ் ஆகிடுச்சு, இப்படியே லாஸ் ஆகிட்டே போகும்போது they will be like, they'll start panicking and they'll close the shop. This is the scenario that's happening. When someone wants to really start a restaurant or a cafe, they have to anticipate working capital cost, capital itself for the infrastructure, capex cost. இது ரெண்டுத்தையும் ஆன்டிசிபேட் பண்ணி மந்த்லி யூ வில் நீட் தட் ரொட்டேஷன் ஃபண்ட்ஸ். இது மூணுத்தையும் ஆன்டிசிபேட் பண்ணி வச்சாதான் they'll be able to sustain for a longer period. இப்போ கேபெக்ஸ் நீங்க சொன்னீங்களா, ஆபெக்ஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்கணும் ideally? Again, another rule of thumb that people follow is 10% of the total sale should be your rental cost. Okay. If you are doing 10 lakhs per month as sale, 10% of it, 1 lakh should be your rental. Nothing more than that. 15% is okay. That is for rental. Staffing, again, see, OPEX in overall perspective, you can keep 55% OPEX cost. Your food cost should be under 35%. If your, I think cafes and all, they operate in 20% food cost. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, 20-25% food cost. They should not cross the threshold of 35%. அந்த 35% ஃபுட் காஸ்ட்டை க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னா அகெயின் கொலாப்ஸ். ஏன் ஃபுட் காஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் பிகாஸ் that will determine how much cash flow you have for the month. For example, let's say you make 2 lakhs sale today, easy calculation, 1 lakh sale today, 35% of it is 35,000. 35,000 is only for, இப்போ நீங்கள் ஒரு பர்கர் வாங்குறீங்க அப்படின்னா, if that burger cost 100 rupees, it has to cost 35 rupees for you to make it. Meedi 55% has to cost for the rental and the staffing, everything. Meedi irukra 10% you can have for profit margin. Okay. Ideal scenario I would recommend is having 10 to 15% is decent amount of profit margin.
less than ப்ரொபோஷனலாக கொஞ்சம் வேரி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சின்ஸ் அவங்க மீன் சட்டியில் வந்து இட்ஸ் கொஞ்சம் ஸ்டாஃப் டிபெண்ட்டாக இருக்கு. இப்போ எங்களோட ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா we have only 3 staffs. ஸோ எங்களுக்கு வந்து காக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 35% சொல்கிறாரு, எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் சாக்லேட் ப்ரைஸ் அண்ட் எங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் காக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆபெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, பட் இட் ஷுட் பி இவர் சொல்கிற மாதிரி 15 நீங்கள் நெட் வந்து 10 to 15 பண்ணுற மாதிரி இருந்துட்டு மீதி 85% எப்படியாவது ஒரு ப்ரொபோஷனில் இந்த ஸ்கில்ட் லேபரோட டிபெண்டன்சி இன் ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அதுவுமே ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றோம். இப்போ நான் போய் ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குது அந்த நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் போகும்போது அந்த நூடுல்ஸ் அதே மாதிரி இல்லைனா ஐ கெட் டிசப்பாயிண்டட். நான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸையும் அடுத்து கூப்பிட்டு போக மாட்டேன். தேர் இஸ் லாஸ் இன் பிஸ்னஸ். ஸோ அந்த ஸ்கில்ட் லேபர் இப்போ எங்களுக்கு வந்து டெம்ப்ட்ல வாட் வி டூ இஸ் வி ஹேவ் அ சென்ட்ரலைஸ் கிச்சன். எங்களுக்கு வந்து கொரட்டூரில் ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் இருக்குது. வி ஹேவ் ஆல் ஆர் ஸ்கில்ட் லேபர்ஸ் தேர். எங்களோட கேக்ஸ்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து ஸ்மூத்திக்ஸ்லேருந்து கேக்ஸிக்கல்ஸ் ஹாட் சாக்லேட் எல்லாமே கெட்ஸ் ப்ரிப்பேர்ட் தேர். அண்ட் எவ்ரி டே ஆர் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் கம்ஸ் டு த ஸ்டோர்ஸ். எங்களுக்கு 5 ஸ்டோர் இருக்குன்னா எல்லாமே இங்கேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோரில் இப்போ நீங்கள் வந்து கிண்டியில் மட்டும் நான் ஒரு ஸ்கில் லேபர் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்கில் லேபர் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இட்ஸ் அ டெசர்ட் பிராண்டா, எனக்கு வந்து ஸ்கேலிங் அப் தான் நான் வந்து இட் இஸ் இன் மை மைண்ட். இது தட் இஸ் த பிளான் ஃபார் லைக் நெக்ஸ்ட் 2 yearsல வந்து இவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஸ்கேல் பண்ணுறது என்னோட பிளான். இப்போ எனக்கு வந்து ஒரு அவுட்லெட்டில் வந்து இஃப் ஐ ஹாவ் அ பெட்டர் ஸ்கில்ட் பர்சன் தேன் இன்னொரு அவுட்லெட்னா அந்த அவுட்லெட்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்க, ப்ரோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க, நான் ஒரு ஸ்டாஃப் கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே இருக்க ஸ்கில் லேபர் டிஃப்ரென்ஸ் தான் சேல்ஸுமே டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதனால தட் மைட் ஆல்சோ பி அ ரீசன் வை ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் ஆல்சோ. ஏன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஸ்கில் லேபரோட டிபெண்டன்ஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹப்ல இருந்து தான் மற்றதுக்கு வருது. இப்போது ஸ்கேலபிலிட்டி உங்களோட இதுன்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கேலபிளாக ஒரு டெசர்ட் யார் பண்ணாங்கன்னா தியோபிரமா, கரெக்ட், இந்தியா ஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்கேலில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் த திங்ஸ் யூ திங்க் தட் யூ நீட் டு டூ இதோட இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்? ஒன் இஸ் உங்களோட சென்ட்ரலைஸ் கிச்சனில் தான் வந்து டிபெண்டன்ஸ் இருக்குன்னும் போது அதை வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கிடணும். ஃபர்ஸ்ட் இஸ் இப்போ அங்கேருந்து சப்ளை வரப்போகுதுன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன்னா தட் ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். அப்புறம் உங்களோட சப்ளை செயின் எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்து கரெக்டான டைமில் போய் இது பண்ணி இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்டாக் அவுட்டாக இருக்குது ஏன்னா டெலிவரி வரல அப்படின்ற ரீசன்ஸுமே சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஃபஸ்ட் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், பட் இப்போ எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அண்ட் தேர்ட் இஸ் ஆப்ரேஷன்ஸ். நீங்கள் இப்போ வந்து ஸ்கேல் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டோரை போடுறேன், ஸ்டாஃப் இல்லை, அங்கே ஒழுங்கான ஆப்ரேஷன்ஸ் இல்லை, அப்படி பண்ணுறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் த ரைட் வே. இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 24 to 25 எடுத்திங்கன்னா we had 1 store. ஓகே, 25 to 26 எடுத்திங்கன்னா we have expanded 4 stores அந்த ஒரு. ஸோ அது வந்து இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து எங்களுக்கு அந்த ஸ்டோரை செட் பண்ணுறதுக்கப்புறம் it took us around 3 to 5 months to set up the operations. இப்போ நாங்கள் இல்லாமல் வந்து அந்த ஸ்டோர் ரன் ஆகிறதுக்கு வந்து it took around 3 to 6 months. ஏன்னா வந்து இப்போ எப்படின்னா அப்போல்லாம் ஒரே ஒரு ஸ்டாஃப் தானே, நம்ம அகாமடேஷனும் தர முடியாது, ஒரு வீடு அவனுக்காக மட்டும் எடுக்க முடியாதுல்ல. நாங்கள் வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருப்போம். நாங்கள் அப்போல்லாம் 3 o'clock தான் ஓப்பன் பண்ணுவோம் ஸ்டோர், 2:30 CCTV ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டாஃப் வந்தானா 2:45 வரைக்கும் வரலாம், ஓடு கடைக்கு போயிட்டு நாங்களே ஷட்டர் திறந்து எல்லாம் சர்வ் பண்ண அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி இஃப் யூஆர் வெரி கான்ஃபிடென்ட் வித் ஆப்ரேஷன்ஸ், டெய்லி சிஸ்டம்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்கேல் அப் ஈஸிலி. ஓகே ப்ரோ, we are mostly as you said it's dependency on the people here. உங்களோட ஈச் ஸ்டோரில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க? என் ஸ்டோரில் வந்து 3 people per store தான் ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து there's no baking involved, there's no cooking involved, it's just கேக் எடுப்பாங்க, சாக்லேட் ஊற்றுவாங்க, கொடுப்பாங்க, ஹாட் சாக்லேட். ஸோ எனக்கு வந்து 3 பேர் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒரு ஸ்டோர். Right now our team is around 13 because we want to do everything in-house. We don't want to outsource anything. பிரெட்டாக இருக்கட்டும், டெசர்ட்டாக இருக்கட்டும், காஃபி எதுவாக இருந்தாலும் ரா மெட்டீரியல் தான் உள்ளே வரும், வெளில போகும்போது ஃபினிஷ் ப்ராடக்டாக போகணும். நம்ம வேறு இடத்துலேருந்து எடுத்து நம்மளே பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பண்ணால் அட்லீஸ்ட் வில் ஹேவ் த கண்ட்ரோல் ஆஃப் த குவாலிட்டி. இன்றைக்கி இருக்கா, ஸ்டாக் வருமா வராதான்னு பயமே இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும், நம்ம செஞ்சுக்கலாம். அண்ட் அன்றைக்கி என்ன மூணு இருக்கோ அன்றைக்கி கூட செஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வி ஆர் ட்ரைங் டு டூ. அண்ட் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு மேக் மெயின் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்களே இந்த எப்போ கடலில் வாட் இஸ் த ரீசன். இப்போது இஃப் யூ ஆஸ்க் ஆல் 3 of us, நீங்கள் உங்கள் ஐட்டமில் யாராச்சும் இல்லை நீங்கள் போய் பண்ண முடியுமானா ஐ திங்க் தே வில் பி எவ்ரிபடி வில் பி ஏபிள் டு டூ. தே நோ எக்ஸாக்ட்லி இன் அண்ட் அவுட்ஸ் ஆஃப் தேர் ஓன் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் சொல்ல 100%ல ஈவன் 90% ஃபெயில், 10% வில். 90%ல ஓனர் இன்வெஸ்டட் அண்ட் ஓனர் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இட் வில் பி மோர் ஆஃப் அ இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குமே தவிர somebody else will be running, somebody else will be doing the investment. அங்கே ஒரு பெரிய இது இருக்கும். யூ நாட் பி there's no vested interest. இன்றைக்கி அது ஓடலைன்னா நம்மளுக்கு தான் லாஸ். அப்போ அது ஓட வைக்கணும்னா என்ன வேணால் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இங்கே
கரெக்ட். பட் நிறைய இடத்துல அங்கே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் யாரை கேட்டாலும் வாட்ஸ் யுவர் பிஸ்னஸ்னா ஃபுட். we're all in the food industry. Most of the places I would say, they all already have a business. They want to open a restaurant, they are doing it as another business. அது மாதிரி இருந்தா தவிர இப்போ the 10% major, those who actually do well are all people who do it themselves. லைக் அவங்களே இந்த சாப்பாடு பண்ணுறதா இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும், ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க மெயின் பிஸ்னஸ் என்ன கேட்டால் நான் கடைக்கு போவேன், நான் கடையை பார்த்துப்பேன். தட்ஸ் அ திங். இட் could be one shop, it could be 10 shops, doesn't matter. But they are there. Those people are more, it's not 90-10, it's actually, I would say, more than that. For actually people do it themselves, the person is actually more than 50 also, right? For your, when you're investing something and you're not, இப்போ சடனாக நீங்கள் அந்த ஓனர்கிட்ட கேட்டு சார் இது நடக்கிற என்னன்னா எனக்கு தெரியாது, அதுக்கு யார் இன்சார்ஜோ அவங்களை கேளுங்க. They might not even know because I invested, I'm an investor, I'm not running it. Somebody else will be running the show. He's just an investor from the behind, somebody else will be running the show. ப்ரோ, அப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ ஆக்டர்ஸ் எல்லாருமே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க அண்ட் இட்ஸ் கோயிங் பிரிட்டி குட் தானே? அதில் யூ கேன் ஹையர் பீப்புள் ப்ரோ. அதில் ஆக்டர்ஸ் வந்து தே ஹேவ் த பவர் டு இன்வெஸ்ட். இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 கோடி வச்சுருக்கேன், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு வந்து இது பண்ணணும்னா நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் ஒன்று எடுப்பாங்க. இப்போ ஒரு கலிஃபோர்னியா போயிட்ட மாதிரி ஒரு இதில் போய் ஹெட் மேனேஜரை அவங்க வந்து ஹையர் பண்ணிடலாம். நீ எவ்வளோ வாங்குற, 1 லட்சம், நான் 2 லட்சம் தர வான்னா அவன் சிஸ்டம் செட் பண்ணிடுவான். பட் நம்ம வந்து இப்போ இந்த லெவல் ஆரம்பிக்கும் போது வி வாண்ட் ஹேவ் த பவர் டு ஹையர் பீப்புள். நீங்கள் வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் ஹையர் பண்ணலாம், அவங்க சிஎஃப்ஓ ஹையர் பண்ணலாம், R&Dக்கு ஹையர் பண்ணலாம், என்ன வேணால் ஹையர் பண்ணி அவங்க நினச்ச மாதிரி பண்ணிடலாம். ஒன்ஸ் யூ ஹேவ் தட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், இப்போ 10 crores இருக்குது நான் பண்ணணும்னா உங்களோட இன்னும் நீங்கள் உங்களுக்கு ஃபுட்டை பற்றி என்னன்னு தெரியலனா கூட யூ கேன் டூ இட் தட் வித் மணி. நீங்கள் பட் இந்த மாதிரி இப்போ ப்ரோ இப்போ ஹி ஹேஸ் ஸோ மச் லவ் வித் த பிஸ்னஸ். இவர் டெய்லி இங்கே வரேன்றாரு, ஸ்டாஃப் அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்க வந்து நம்ம லெவல் ஆஃப் பீப்புள் வந்து இப்படி தான் பண்ணி ஆகணும். One, you can have a lot of money and hire resources which are extremely talented, or else you have to be the business. அதனால தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்து there was a இந்த நடுவில் வந்து இந்த நிறைய காஃபி ஷாப்ஸ்லாம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து they failed இல்லை. இப்போ அவர் சொன்ன அதே பாயிண்ட் தான். இப்போ நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு வந்து ஒரு 1.5 lakhs per month salary வருதுன்னா எனக்கு வந்து ஓகே ஐடி வந்து எனிபடி இன் ஐடி தேர் நாட் வெரி ஹாப்பி. அவங்க வந்து எனக்கு ஏதாவது சைடு ஹசல் இருந்தால் சூப்பராக இருக்கும், நான் ஒரு பேசிவ் இன்கம் ஒன்று ஏம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் ஆடும் நிறைய வருது. 2 லட்சம் போட்டிங்கன்னா மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்ஸில் தே ஃபால் ட்ராப். இப்போ இந்த நியா நானாலாம் கூட வந்துச்சு, பெரிய இஷ்யூ ஒன்று வந்துச்சு. இந்த ஒரு ஃபேமஸ் காஃபி ஷாப் செயின் வந்து அப்படி பண்ணி 3 lakhs போடுங்க, மந்த்லி வந்து 50,000 கேரண்டீட் அப்படின்னு சொல்லிட்டு தே டோன்ட் இவன் தே நோ நத்திங் அபவுட் த பிஸ்னஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே போட்டலாம்னு சொல்லிட்டு கடையை நடத்துனா தே ஹேவ் டு பி இந்த ஸ்டோரில். அவங்க வேலையை முடிச்சுட்டு எப்படி ஸ்டோருக்கு வருவாங்க? அப்போ ஸ்டாஃபிங்கு, உங்களோட குவாலிட்டி ஆஃப் த இது எல்லாமே பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் 3 months ஷட் டவுன் பண்ணிட்டு அவங்க காசு இல்லாமல் தான் போவாங்க. ஸோ தட் வாஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். உங்களோட இன்வால்மெண்ட் வந்து 100% அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் பி அ சக்ஸஸ். இன்வால்மெண்ட் இல்லாமல் நான் வந்து ஓகே திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் திங், நான் வந்து இதை வந்து ஒரு 5 லட்சம் போட்டு பண்ணிட்டேன்னா எனக்கு மாதம் நான் வந்து ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரேட் ஏறுற மாதிரி ஏறும்னா that won't happen. You have to put your heart and soul to make it a workable revenue model. அதை டெவலப் பண்ணுறதுக்கு your presence is 100% needed. ஓகே, எனக்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் your career is already set, you are earning really well, next 5 years down the line you could be anything, you could do whatever you want. But that was not something which I like doing. பட் அப்போ கூட சொன்னால் சரி நீ நல்லா தான் பண்ணுறேன், இந்த பாட்டு பண்ணிட்டு அதை சைட் பை சைட் பண்ணேன், உனக்கு பிடிச்சிருந்தா அதுவும் சைட் பை சைட் பண்ணி இது பண்ணேன். இப்போ நான் ஒன்று பண்ணால் அது ஒழுங்காக பண்ணணும். ஒன்று நான் வந்து ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறேன்னா அதில் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே எஃபர்ட் கொடுத்தா தான் அங்கே என்ன நல்லா மதிப்பாங்க. ஓ இஸ் டூயிங் ரியலி குட். அங்கேயும் பண்ணிவிட்டு இங்கேயும் பண்ணோம்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் தெர் இஸ் டூ மெனி மூவிங் பார்ட்ஸ் இன் ரெஸ்டாரண்ட். இட்ஸ் மோர் தென் வாட் ஐ தாட். இனிஷியலாக ஆரம்பிப்பது நம்ம ஃபுட் செய்ய போகிறோம் தான் வந்தால். பட் ஒரு 4 மாதம் நடுவில் ஃபுட்டே செய்யலை. அதை தவிர இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது அது பேக் எண்ட் இது அதுன்னு அவ்வளோ டெக் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு, எலக்ட்ரிக்கல்ஸ் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இட் வென்ட் வேரிட். அப்போ வந்து வித் த ஜாப் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. Like everybody wants to do it, like why don't you try? But it is actually difficult. It's not as easy as you can just put in money, you can just wait and it will come back now. IPL, it's like any other business. You have to put your heart and soul to it. If you don't, then risk is ரொம்ப ஜாஸ்தி. How many Tamil people are working in your restaurant and how many non-Tamil people are working? நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மீன் சட்டியில் வந்து we are not a chef dependent model. Okay. ஷெஃபை யூஸ் பண்ண மாட்டோம். We only have cooks interested in cooking. We are a recipe dependent model. That means இப்போ let's say you are very interested in cooking and you want to join my restaurant. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், you can come to my restaurant, learn the recipe and start cooking the fish curry from tomorrow onwards. So for us we are a recipe dependent model.
about the labor, எத்தனை percentage தமிழ், எத்தனை percentage ஹிந்தி அப்படின்னு or நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the problem with labor in restaurant industries, it's very tiring. Okay, you need a lot of work force to get the work done. இப்போ 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா a normal person can only work 8 hours, 9 hours. Okay, but what happens is in our restaurant specifically, we have a break shift. Morning 10 க்கு வராங்க அப்படின்னா 4 to 7 வந்து break, and then 7 to whatever time. But we have a standing policy that in Meen Satti, a staff will only work 9 hours. Okay. Nothing more than that. If you are interested in working more than that, that is up to you. We'll pay you overtime, whatever it is, we'll pay you. But as a standing policy, we'll only work 9 hours. Percentage of split between North Indians and South Indians, I think we have more of South Indians than North Indians. North Indians maybe 2 or 3 people. என்னோட ஸ்டோர்ஸில் வந்து 14 people இருக்காங்க அப்படின்னா 4 people will be North Indian. Okay. Rest will be Tamil folks. பட் அந்த பிரேக் ஷிஃப்ட் எப்படி ப்ரோ மேனேஜ் பண்ணுறீங்க அந்த டைமில் வர பிஸ்னஸ்லாம்? அந்த டைம் இஸ் a lean period for us. ஓ, எப்போ 4 to 7 4 to 7 is a lean period. லஞ்சும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் டின்னரும் இல்லாத டைமில் 2 பேர் என்ன போகுது கிச்சனில் ஆர்டர்ஸ் வரும்போது they will be able to cook and dispatch it. That is lean period. ஸோ அதனால் இப்போது 14 peopleல வந்து 4 people will be in the front end, meaning service and captain and all that stuff. எங்கள் ஸ்டோரில் மேனேஜர்ஸ் கிடையாது, only captains and waiters, maybe assistant manager 1 or 2. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே கிச்சனில் இருக்கிறதுனால மார்னிங் they start the cooking processes from 8 AM. 8 AM ஸ்டார்ட் பண்ணுவாங்க, they'll finish the cooking process by 10 AM. அந்த 2 hours வந்து 3 people will work. They will leave by 1 o'clock. Okay. They will come back by 8 o'clock. Or whatever that compensates for that 9 hours total. They'll make sure that they'll work for 9 hours. And we are very lenient in terms of if leave கேக்குறாங்க அப்படின்னா உடனே லீவ் கொடுத்துருவோம். We don't really stress. We make sure that you are peaceful working in a, see, when you are peaceful, the food is really good. When the food is really good, customer is happy. Customer is happy, more sales. More sales, I'll give you more salary. I operate in an incentive model. If you do minimum of 15 lakhs itself, you will get 1 lakh incentive for the entire store. Oh. யாருக்கு போகும்? For the entire store. Okay. So 1 lakh divided by 14 people. Okay. They'll get a lot of money. So we've operated in such a way that, see boss, if you have less people, more incentive for you. I will give you anyway base salary 15,000-16,000 rupees base salary. Incentive you will get 3,000-4,000 rupees. Super. You bring more sales to me, I'll give you more incentive. They appreciate, and I also have a day wise sale. Targeted sale irukku. But if you make more than 50,000 rupees per day, I will give you 1,000 rupees for the store. Okay. You split whatever you want, and on top of that they'll also get tips that is yours forever. I'm not going to bother. Some people and all earn 5,000 rupees tips per month. Okay. More service, nalla really good service pannanga, they learn 5,000. So on the base, my captains, my waiters, my team, they'll be able to make 20,000-22,000 without having to stress so much. Okay. Which is why I have loyal staff who stayed with me for 3.5 years right now. Super. Bro, இப்போ people வந்து வாக்கின்ஸ் உள்ள கொண்டு வரது வந்து how it, I mean incentive நீங்க சொல்லியிருந்தீங்களா, இன்சென்டிவ் வந்து இவ்வளோ சேல்ஸ் நடந்தா நான் இவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்கும். பட் வாக்கின்ஸ் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்ல. நீங்க எந்த இதை சொல்றீங்க? இப்போ வாக்கின்ஸ் கொண்டு வரதா இல்ல சேல் கொண்டு வரதா அவங்களோட ப்ரையாரிட்டியா இருக்குமா? Sale. இப்போ எக்ஸாம்பிள், for example, let's say my store is able to do 15 lakhs. It can be in whatever permutation combination. It could be 50% dining, 50% delivery. My net sale for the month, if it crosses 15 lakhs, I'll give you. I have slab. Okay. 15 lakh or slab, 18 lakh, 20 lakh or slab in mari vechirken. 20 lakh na 2 lakhs and all I give incentive. So for on the whole, not specific to okay dine in la enak 10 lakham venum அப்படினலாம் வாங்க. Overall as a store, if you are able to do 15 lakhs minimum, you will get that
அதான் ப்ரோ, இப்போ அது அவங்க எப்படி இப்போ ஆன்லைன் சேல்ல அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? They don't have to contribute in online sale. ஏன்னா அந்த இப்போ வர கஸ்டமர் டைனிங் கஸ்டமர்ஸ் கிட்ட யூ அப்செல். ஓகே, இப்போ 2 பேர் வராங்கன்னா யூ மேக் ஷூர் தட் யூ ஆர் பில்லிங் them 2,500 rupees. You can bill them less also, but the more you bill, the more sale that happens, the more incentive you get. What is an average cart value bro இப்போதைக்கு? For me 1,500. ஓகே, அதுல இருந்து அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். Minimum order is 1,500 for me. If 2 customers walk in, my average order value will be 1,500 rupees. Okay. Which means 750 rupees a customer pays. You be transparent with the employee about the sale. Yeah, they have the dashboard. I don't know. அவங்களே சொல்லிடுவாங்க இந்த மாசம் வந்து 17 lakhs வந்திருக்கு, சோ எனக்கு இவ்வளவு இன்சென்டிவ் வந்துரும் அப்படின்ற மாதிரி they'll tell. Nice. Even in my incentive, அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சும்மா 15 lakhs பண்ணாலே எப்படி இல்ல. I have a structure where are you groomed properly? Are you getting good reviews? Is there any bad reviews? எங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபுட் ஆடிட்டிங் நடக்கும். எவ்ரி வீக் they'll come and they'll check if the kitchen is clean, if the front end is clean, ஃபுட் சேஃப்டி ஹசார்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு they'll take photos, they'll send it in our group. அந்த மாதிரி how frequently they are missing the standards. கையில ஏதாவது போட்டிருக்காங்களா, நகத்தை வளர்த்துருக்காங்களா, பியர்ட் ரொம்ப வச்சிருக்காங்களா, ஸோ யூனிஃபார்ம் கிளீனா இருக்கா, ஆர் தே குளிச்சுட்டு வந்திருக்காங்களா, அந்த மாதிரி க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, கேஷ் ஹேண்ட்லிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தட் இன்சென்டிவ். இஃப் யூ மிஸ் தட், ஸோ எவ்ரி ஒன் இஸ் அக்கௌண்டபிள். டேய், இந்த ஒழுங்கா குளிச்சுட்டு வந்துடுடா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஒழுங்கா நீட்டாக அயன் பண்ணிட்டு போட்டுருவாடா, நமக்கு இன்சென்டிவ் கட் ஆயிடும். ஸோ ஈவன் இஃப் ஒன் பர்சன் மேக்ஸ் த மிஸ்டேக், everyone's incentive gets affected. Okay. So we have a systemized incentive structure so that my staff is giving good name for the brand, also earning well, and also keeping customers happy. நீங்க ப்ரோ இது மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா? இல்லை, எனக்கு வந்து அந்த ஸ்பிளிட் கேட்டிங்கல்ல, எனக்கு வந்து இந்த ஸ்டோர் மேனேஜரா, ஸ்டோரில் வந்து the person who takes the order, ஸ்டாக் வருது, ஏன்னா எனக்கு வந்து சென்ட்ரலைஸ் கிச்சன், ஸோ ஸ்டாக் வருது, கவுண்ட் எடுக்கிறது, அதுக்கெலாம் வந்து we have one Tamil person. அண்ட் அது இல்லாமல் வந்து இந்த சாஸ் போடுறது, ஸ்டாக் அடுக்கி வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அதுக்கு வந்து 2 North Indians. ஓகே, ஸோ 1:2 ரேஷியோ. எங்களுக்கு வந்து அதான் ரிவ்யூஸ் படி நாங்கள் வி ஆப்ரேட். இப்போ நாங்கள் கிண்டியில் அந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் வந்து இந்த கூகுள் ரிவ்யூஸ் எதுவும் 5 star இல்லை 4.5க்கு மேலே மெயின்டைன் ஆகுனா வில் கிவ் லைக் 1,000-1,500 அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி சிஸ்டமைஸ்டாக எங்களுக்கு இல்லை. வி ஆர் ஆல்சோ பிளானிங் டு கிவ் ஒன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து யூ கேன் ரீடைன் த ஸ்டாஃப்ஸ் ஆல்சோ. இப்போ நீங்கள் அந்த நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இது கேட்டிங்கல்ல, நாங்கள் வந்து எங்கள் சென்ட்ரலைஸ் கிச்சனில் தேர் ஆர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து தமிழ் பீப்புள் தான். ஏன்னா அது வந்து ஒரு ரெகுலர் ஜாப். காலைல 9 o'clock வருவாங்க, ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஒர்க் இருக்கும். ஸ்டாக் ப்ரொடக்ஷன் முடிஞ்சோடனே அது வந்து ஸ்டாக் கிளம்பிடும். ஸோ அந்த மாதிரி டெலிவரி இருக்கும். பட் இங்கே இன் ஸ்டோரில் வந்து அதான் நான் சொன்ன அந்த ஸ்டோர் மேனேஜர் தவிர இது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். பட் ஏன்னா வந்து அந்த ஸ்டாஃபை ரீடைன் பண்ணுறது வந்து இப்போது ஒன்லி இஃப் யூ கிவ் தம் அகாமடேஷன், ஃபுட் அதெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் தேல் பி. ஏன்னா வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. இட் வில் டேக் அரௌண்ட் 2 or 3 weeks ஃபார் யூ டு ட்ரெயின் த ஸ்டாஃப். ப்ராப்பராக வந்து எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும். இப்போ சாக்லேட் ப்ராக்லேட்னா என்ன, ஒரு சண்டே ஆர்டர் பண்ணாங்கன்னா என்ன காம்பினேஷன்ஸில் கேக்கில் இந்த ஐஸ்கிரீம் போடணும், இந்த சாஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. இட் இஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ நீங்கள் 2 weeks ட்ரெயின் பண்ண அப்புறமா ஈஸியாக அவங்க கிளம்பிட்டாங்கன்னா இட் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ட்ரெயின் another person for another 2 weeks. ஸோ நீங்கள் வந்து நார்த் இந்தியன் பீப்புளை கொடுத்துட்டு எம்ப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா இஃப் யூ டேக் குட் கேர் ஆஃப் தெம், நீங்கள் வந்து அகாமடேஷன் கொடுத்துட்றேன், ஃபுட்டு கொடுத்துட்றேன், நீ கரெக்டாக வேலைக்கு வந்துடு, உனக்கு சம்பளம் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு பண்ணாங்கன்னா தேர் ஒர்க் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் அண்ட் நம்மளுக்குமே அது ரிவார்டிங்காக இருக்குது. அதான் நான் அந்த மீட்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, பீயிங் யங் ஆண்டர்பிரினர்ஸ் லைக் அஸ், we treat the staffs very well. நாங்கள் வந்து we keep them happy. நான் இப்போ யூஸ்வலாக வந்து இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் செயின்லாம் போனீங்கன்னா ஓனர் டைரெக்டாக கான்டாக்டே இருக்காது ஸ்டாஃபோட. பட் நான் வந்து ஐ கோ டு த ஸ்டோர் அண்ட் ஐ டாக் டு த பீப்புள். நான் வந்து எப்படி இருக்கு இங்கே சேல் எப்படி இருக்குன்னா அவங்களாம் வந்து வில் பி வெரி ஹாப்பி, they'll feel rewarded. ஓகே, நம்ம இந்த மாதிரி ட்ரீட்டே பண்ணது இல்லையே யாரும். ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கத்துவாங்க, ஏன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு இது நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுக்க மாட்டாங்க யூஸ்வலாக. இந்த பெரிய சேஞ்சில் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு யூர் டூயிங் a very good job, the customer reviews nice அப்படின்னு சொல்றதே வந்து இன்சென்டிவ் விட அவன் மூஞ்சே ஒரு பிரைட் ஆயிடும். அடுத்த வாட்டி வரும்போதே ஹாய் சார், how are you, the human feeling the emotion அங்க இருக்கும்போது it really well. ஏன்னா வந்து இப்போ யூஸ்வலாகவே அந்த நார்த் இந்தியன்ஸை ரொம்ப இந்த பரிதாபங்கள் எல்லாம் போட்டு கலாய்ச்சி அவங்க வந்து ஒரு லெபாரியஸாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. ஸோ இப்போ when you reward them, they are actually very nice.
நீங்க வந்து கரெக்டா நீங்க நல்லா பண்றீங்கப்பா, தீஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் தட் யூர் டூயிங்னா வெரி ஒபீடியன்ட்லி தே ஒபே அண்ட் தே ரெக்டிஃபை தட். அண்ட் ஒர்க் டைமிங் எல்லாமே பர்ஃபெக்டா வந்து டைம் நான் எனக்கு அன்பிலியபிளா இருக்கு ப்ரோ. கரெக்டா டைம் நம்ம சொல்ற டைம் 5 minutes முன்னாடி வந்துடுறாங்க. பிகாஸ் யூ டேக் குட் கேர் ஆஃப் தெம். நீங்க அகாமடேஷன் கொடுத்துறீங்க, ஃபுட் கொடுத்துறீங்க, உங்க வேலையை நான் பண்ணிடுறேன் அப்படின்றது அந்த டிசிப்ளின் வந்து ஐ லைக் வெரி மச். தமிழ் பீப்புள்கிட்ட இல்லைன்ற தமிழ் பீப்புள்கிட்ட என்னன்னா இப்போ அவங்க வந்து மாட்டி தமிழ் பீப்புள்கிட்ட டைமிங்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. டைமிங் கரெக்டாக வந்துடுவாங்க. பட் என்னன்னா தே ஹாவ் அ ஃபேமிலி. அவங்க வந்து இங்கே அம்மா அப்பாவோட இருப்பாங்க, ஒய்ஃபோட இருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஸோ நைட் ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ண முடியாது. எங்களோட மெயின் ஹவர்ஸே வந்து 7 to 11. அதுக்கப்புறமா இந்த இப்போ சில பிரான்ச்சஸ்லாம் இப்போ பெசன் நகரில் வந்து 11 o'clock மேலே ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா தே க்ளோஸ் த பீச் இட் செல்ஃப். பட் இங்கே செகண்ட் அவென்யூ, அண்ணா நகர் அண்ட் கிண்டி எல்லாம் மெயின் க்ரௌட் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் ஆஃப்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு நல்ல மீலுக்கு அப்புறமா தான் டெசர்ட்டே வருவாங்க. இப்போ நைட் அவுட் வேற ஒரு கல்ச்சராக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 10 o'clock 11 o'clock மேலே வந்துட்டு 2 o'clock வரைக்கும் இருப்பாங்க. நான் தமிழ் பீப்புள் வந்து 2 o'clock வரைக்கும் இருக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தே ஹாவ் அ பர்சனல் லைஃப், தே ஹாவ் அ ஃபேமிலி. இப்போ இவங்க வந்து என்னென்னா மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு போயிட்டு வருவாங்க. ஊருக்கு போனால் அவனுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் ஆஃப் தான், போயிட்டு வந்துடுவாங்க. பட் இவங்கன்னா சின்ஸ் தே ஹாவ் அ ஃபேமிலி, டெய்லி வீட்டுக்கு போகணும், நைட் லேட்டாக போக முடியாது அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கனால retaining Tamil people in that odd hours is கொஞ்சம் difficult. ஸோ எங்கள் 13 பேரில் ஆக்சுவலி ஒருத்தர் தான் தமிழ். ஓகே 12 பேரும் நார்த் இந்தியன் தான். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ வாண்டட். இது when we started off slowly, ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் வந்தாங்க, அப்புறம் 5 பேர். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் ட்ரையல்ஸே பண்ணுறோம். இங்கே தான் உட்காந்து ட்ரையல்ஸ், இங்கெல்லாம் they were doing some work, we used to do trials. சரி எனக்கு அசர் ஆள் வேணும் தேட்டருக்கு போது எனக்கு யாரும் வரல ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் யார் வருவாங்களோ அவன்கிட்ட பேசுவேன், வருவாங்க. இட் ஸோ ஹேப்பன் தட் எவ்ரிபடி who came and asked for a job or who wanted like கூட்டு வராங்க எல்லாம் வராங்கன்னா எல்லாருமே they were all North Indians. ஸோ we never had one split. இப்போ பரிஸ்டா வந்தார், he is Tamil. அவர் வந்து நான் தேடி போய் வரல, நான் தேடிட்டு இருந்தேன், அவர் வந்தார், he was good enough, okay we will start. அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் தமிழ் பீப்புள் வந்தாலும் ஐ எம் ரெடி டு டேக். இஃப் இட்ஸ் இதாக இருந்தாலும் we will take. We have just a set rule. நம்ம இப்போ வருவோம் 3 o'clock shift, clock in, 1:15 clock out, because we start at 4 and go till late at the night. So this is our time. இந்த டைமிங் உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா, கம்ஃபர்டபுள், ஐ வில் கிவ் யூ ஸ்டே அண்ட் ஃபுட், எவ்ரிதிங் will be taken care of by ourselves. இப்போ தமிழ் ஆளுங்க if they are here and they already have a accommodation, whatever I'm going to incur for your accommodation cost, I will give it to you as salary. எனக்கு இங்கேருந்து போனாலும் ஒன்று தான், அங்கே போனாலும் ஒன்று தான். எனக்கு காஸ்ட் அது எனக்கு அங்கே இவ்வளோ காஸ்ட் ஆகுது, உங்களுக்கு நீங்கள் அக்காமடேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த salary நான் உங்களுக்கு based. And what we have a system is, since we are from a corporate background, அங்கே எல்லாமே இந்த ஸ்லாப் வைஸாக இருக்கும். இப்போ எங்கள் ஆடிட்டிங்கில் பார்த்தா லீட் ஸ்டாஃபு, senior 1, senior 2, இந்த எல்லாம் இது இருக்கும். ஸோ வி ஆல்சோ ஹேவ் தட். அண்ட் வி டோன்ட் ஹேவ் மேனேஜர்ஸ், வி டோன்ட் ஹேவ் இப்போ ப்ரொக்யூர் மேனேஜர் எல்லாம் இல்லை, நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். அன்றைக்கி எவ்ரிபடி வில் கிவ், எவ்ரிபடி ஹேஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு இந்த வேலை, உங்களுக்கு இது வேலை, ஸோ அதுதான் அவங்க பார்த்துக்கணும். வாட் வி ட்ரை டு டூ பீப்புள் ஓவர் இயர் இஸ் ஒன் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வித் எவ்ரிபடி ஃபேஸஸ் இஸ் ஸ்டாஃப். அதுதான் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம். பிகாஸ் when I was new to எதை வேணால் ஸ்டாஃப்னால எடுக்க முடியாது, they will leave you, இது that's the thing, and I'm new to it, so I don't know yet, but my idea behind that is that say you're in a corporate, you get your work is really good, your work is rewarding, you're getting paid enough, your lifestyle is, everything is set, நல்லா இருக்கு, why would you leave? What we do is everybody starts at a base. Serversனா இந்த லெவல், இது கிச்சன் ஸ்டாஃப் இந்த லெவல், பர்ஸ்ட் அந்த லெவல், ஸோ லெவல். What we've told them is you upskill yourself outside of your work timings, you learn. உங்களுக்கு பரிஸ்டா பண்ண பிடிச்சிருக்கா, சீக்கிரமாக வாங்க, மிஷின் ஆனில் தான் இருக்கும், நீங்கள் பரிஸ்டா கேட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் கற்றுக்கோங்க. ஒருத்தர் ஹவுஸ் கீப்பிங் வி ஜஸ்ட் ஸ்டார்ட், பட் ஈவன் தென் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வந்தவர் ஹீஸ் லைக் சார் கிச்சன் பிடிச்சிருக்குன்னு, தென் சும்மா யூஸ் ஹெல்பிங் அரௌண்ட் த கிச்சன் கட் பண்ணுறது எல்லாம். தென் அந்த கிச்சன் சார் அவன் நிஜமாலே நல்லா பண்ணுறான், இஸ் குட் அட் இதுவே அந்த டக்குனு கிராஸ் பண்ணிக்கிறாங்க ஃபுட் இதுனா. நான் கேட்டேன் யூ வாண்ட் டு இது மாதிரி மாறிக்கிறேன்னா ஓகே எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் தான், டன் சூப்பர், டக்கு நாங்கள் ஆள் போட்டு இன்னொரு ஹவுஸ் கீப்பிங் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ வாட் ஐ ஹவ் டோல்ட் இஸ் யூ ஆல் ஸ்கில் யுவர் செல்ஃப். நீங்கள் அப்ஸ்கில் பண்ண அதுக்கேற்ற உங்கள் சேலரி வில் இன்க்ரீஸ். அண்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட் சே இதுக்கு மேலே யுவர் சர்வர் ஹூ கேம் அஸ் அ பரிஸ்டா யூ நோ எவ்ரிதிங்னா ஆப்வியஸ்லி தேர் இஸ் சம்படி எல்ஸ் willing to pay you more. அப்படியே டன். ஒரு கார்பரேட் மேலே வச்சு 1 month சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சொல்கிறது ஒரு பர்சனல் டச் தான், ஒரு நம்பிக்கை தான். சரி நீங்கள் எல்லாம் அப்ஸ்கில் பண்ணுங்கள், இப்போ என்ன விட இன்னொருத்தவங்க 5,000 6,000 தராங்களா, தாராளமாக போங்க, சொல்லிட்டு போங்க. எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த ஆள் ட்ரெயின் பண்ணுவேன். I am not going to stop you saying, if I can afford you, I can afford you. If I can't afford you and somebody is willing to pay you, I can't stop you from going. It's good only, you go earn, you go do more. At some point, when if we grow, sometimes I'll say, நானும் இது தெரிஞ்சுட்டேன், நான் கற்றுட்டு வந்தேன், திருப்பி might come back. So that is one thing. And சொன்ன மாதிரி we have a profit share basis also. So, and everything is very open. My staff, every staff from housekeeping to the main head chef, they know what is exactly the rent, what is the cost involved for every. So, இங்க யாரும் literal transparency.
எல்லாருக்கும் என்ன சேலரி, எல்லாரும் நீங்கள் இந்த லெவல் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிங்கன்னா அவனுக்கு இது கொடுப்பேன் நான் சொல்லி வச்சாச்சு. அவன் என்னைக்கு கத்துறேன்னு எனக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக அவங்க காஃபி போட்டு தெரிஞ்சுன்னா சூப்பர் நீ நல்லா பண்ணுறேன், அப்போ அவனுக்கு நான் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரேன். எனக்கு சேல் ஆகாது தட்ஸ் மை ப்ராப்ளம். ஐ ஹேவ் டு பிரிங் இன் சேல். தே கான்ட் do anything, they can't go and bring in people also. So I'll try to bring as much sales as I possible can. Marketing எல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும், வரவங்களுக்கு நீங்கள் பத்திரம் பார்த்துக்கணும். when they come and they go out they should be feel happy. Obviously there will be one ஒரு black sheep இருக்கும் தான், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதில் அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஓகே இவங்க யார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். But other than that 90%, 95% everybody, people are good if you treat them good. If you give them the responsibility, it will happen. But அதுக்கப்புறமா some things will go haywire. That is up to the from owner operation. நம்ம தான் அதை பார்த்துக்கணும். ப்ரோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இஃப் தே வாண்ட் டு ஸ்டார்ட் ஸ்மால், உங்களை மாதிரி எல்லாமே ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணணும்னா வாட் வுட் பி த ஐடியல் அமௌண்ட்? உங்களோட பிஸ்னஸில் ஒவ்வொன்றா சொல்லுங்கள். என்னோட டெசர்ட்டுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி. நான் அது ஃபஸ்ட் சொன்னதுனா ப்ரோ, நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஐ வாண்டட் டு சி ஹவு த கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்சஸ். ஸோ நான் 30,000 மினிமமாக நீங்கள் என்னென்னா நீங்கள் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா கோல்ட் ஸ்டோரேஜ் சின்னதாக காரில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அங்கே குக்கிங் பேக்கிங் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் நான் ஸ்டோர்டாக எடுத்துகிட்டு வருவேன், அதை கொடுத்து நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் அண்ட் சி ஹவு த கஸ்டமர் ரெஸ்பான்சஸ் அப்படின்னா ஐ திங்க் ஒரு 30,000 to 50,000 ஸ்டார்ட் பண்ணலாம் டெசர்ட் மார்க்கெட்டில். ப்ரோ இப்போ நீங்கள் ரோட்டில் இருந்து தானே சேல் பண்ணீங்க, இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரம் போலீஸ் அண்ட்? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா வந்து இட் இஸ் நாட் லீகலி அலோவ்ட். அது வந்து நீங்கள் இப்போது அந்த வெண்டர் லைசன்ஸ் வாங்கணும்னா இந்த ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்க வெஜிடபிள் விற்கிறவங்க தான் தருவாங்க. ஏன்னா அந்த உங்களோட இயர்லி இன்கம் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அது வந்து அந்த பாருக்கு கீழே தான் தருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கியாஸ்காக போடுறதுக்கு அலௌட் கிடையாது. சம் இடத்துல நீங்கள் போலீஸ் பர்மிஷன்ஸ் வாங்கி சார் நான் இது வந்து ஒரு 2 months தான் பண்ண போகிறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, பார்க்கிங்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் லீகலி இல்லாமல் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, இந்த ஒரு குச்சி ஐஸ் அந்த மாதிரி கடைலாம் கியூ அப்படியே அங்கே நிற்கும். ஆமாம், இட்ஸ் ஆக்சுவலி டிஸ்டர்பிங் தானே. அப்போ என்ன இல்லை ப்ரோ, எங்களுக்கே ஆச்சு. நாங்கள் என்னன்னா இனிஷியலாக வந்து அந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட் ஃபேமஸ் ஆச்சு. ஒரு ரோட்டில் வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து காட்ட ஆரம்பிக்கலான்றதை அதை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வி ஆர் நாட் ஸ்ட்ராபெரி சாக்லேட், வி ஆர் கேக்ஸ் வித் சாக்லேட். பட் எங்களுக்கு என்னென்னா அந்த ரோட்லேயே போட்டால் எங்களோட ஸ்பெசிஃபிக் கஸ்டமரா இல்லை அது கன்வெர்ட் ஆகி வராங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. திஸ் இஸ் அ எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒரு 100% எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றது டிசைட் பண்ணோம். ஸோ வி சோஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோட். இந்த ஜெசி மோசஸ் ரோடை சூஸ் பண்ணி வி வேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு புட் கார்ட் தேர். அந்த இடத்துல கார்ட் போட்டு வி ஸ்டார்டட். ஒரு 1.5 months நல்லா போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருப்போம், போலீஸ் வருவாங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க போங்க அப்படின்ட்டுருவாங்க. க்ரௌட் வந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். கரெக்டாக நாங்கள் March 1 ஸ்டார்ட் பண்ணி ஒரு April 15 தமிழ் நியூ இயர் அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 25 கார்ட் 30 கார்ட் எங்கள் பக்கத்துலேயே போட்டாங்க. ஃபுல்லாக பிரச்சனை, டெய்லியும் சண்டை, இடம் சண்டை. நான் இங்கே போடுவேன் ப்ரோ, நான் ரொம்ப நாளாக இங்கே போடுறேன். இல்லை அதெல்லாம் முடியாது, ஏன்னா இட்ஸ் நாட் ரெகுலேட்டட்ல. நீங்கள் அதை போய் ப்ராப்பராக ஃபைட்டும் பண்ண முடியாது. ஏன்னா திஸ் இஸ் மை இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அந்த இடத்துல ஒரு கார் பார்க் பண்ணி நாங்கள் பக்கத்தில் தான் போடணும். ஸோ அந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். பட் டு ஸ்டார்ட் வித் ஐ திங்க் இது மாதிரி பண்ணுறது ஒரு லெஸ் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ரோ உங்களை மாதிரி இப்போ ஃபைன் டைனிங் பண்ணோம் அப்படின்னா what would be the ideal amount? So this I would not say it's a fine dining because we try to keep our cost low so that everybody feels affordable on the price. Is it QSR bro? அந்த மாதிரி மாடலா? So இது ஒரு வித்தியாசமான மாடல் bro. The lab. I'll be very honest. இது ஒரு ரொம்ப nothing is conventional. Quite an expensive affair. It depends on what all things you want to have inside. நீங்க வெறும் ஒரு burger shop இப்போ வந்து I have more than 15 varieties of burgers. So burgers is my major thing when it comes to my kitchen. But when people came and they asked for specials அந்த மாதிரி தான், லைக் அது ஒன் டைம். இப்போ in case burger மட்டும் பண்றாங்கன்னா, so burger மட்டும் பண்றாங்கன்னா you can do anywhere from say 5 lakhs to more. Okay, sky is the limit, we can never say, but minimum if you are taking a 10 by 10 space now or 6 to 8 lakhs ஆகும். Okay, because you need to invest on the equipments. Again it depends on the quality you want to serve. You want to go with a higher quality of vendor, என்ன equipment யூஸ் பண்றீங்க. டெசர்ட்லயும் அதே மாதிரி தான். டெசர்ட்ல we can get an oven for 10k, we can get an oven for lakhs. So that is how do you want to start. On a basic level, again any business is around 7 to 8 lakhs. Coffee is actually a bit more higher because the machines are very very expensive. So that will take up more. அதுக்கு மட்டும் ஒரு 15 to 20 lakhs. உங்க equipment cost and deposit will be the highest in terms of this. Like principally ஒரு 10 to 20 lakhs இருந்தா it's a basic level அப்படின மாதிரி சொல்லலாமா? It depends on your place தான். See, forget about your deposit. Deposit இல்லாம நீங்க equipment and இது ஒரு coffee shop போறோம்னா you can do it 100 lakhs. Okay. Easily. But you should be the one doing it. Okay. Not having somebody else do it for you, then your cost will be skewed.
நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணோம்னா we can reduce the cost because you get a quotation for interiors it could be range from 5 lakhs to 50 lakhs how much you want to spend depends on you நம்மள சொந்தமா உட்கார்ந்து பண்ணீங்கன்னா 5 lakhs கம்மியா கூட பண்ணலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏத்த அளவுக்கு வெச்சுக்கணும் தேவைக்கு மேல போறது வந்து at the end of the day people come for the food ஓகே சாப்பிடலாம் இருந்தா அது எந்த இடமா இருந்தாலும் ஆள் வருவாங்க that is something I believe in நம்ம இப்போ ரோட் கடையில போய் சாப்பிடுவோம் ஏன் சாப்பாடு நல்லா இருக்கு எங்க நிக்கிறோம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை சாப்பாடு அதுதான் மெயின் ஃபோக்கஸ் ஸோ கான்சன்ட்ரேட் the food more less on the interiors you will have a more long term basisல it will might help you ஓகே Restaurant, நாங்கள் வந்து casual dining restaurant. It really depends on what cuisine you want to do. if someone wants to start with South Indian meals அந்த மாதிரி Category again, do you want casual, extremely casual, and the steel bench போட்டு steel chair போட்டு பண்ணணுமா or whatever. It really depends. Okay, you can ideally start it with 10 lakhs, but it can go all the way up to 5 crores also. There is no specific ballpark. The main reason for asking this question நால என்னன்னா bro இப்போ franchise modelல like you can make invest 3 lakhs you will get 1 lakh per month இப்படின்ற இது நம்ம நிறைய பேர் பார்ப்போம் ஈவன் நீ நானால கூட so is that actually true or it's a scam Invest 3 lakhs and get 1 lakh அப்படினா எல்லாரும் 3 lakhs போட்டுருப்பாங்க ஆரவே வச்சிருக்க மாட்டேன் எதுவுமே right those are all silly claims to do see ஒரு normal tea shop போட்டா it will cost you 3-4 lakhs definitely yes but how much can you make in a month 1 lakh revenue பண்ணலாம் you will not make profit so per day the 10,000 rupees பண்ணாலும் by the end of the month you make 3 lakhs max I mean minimum if you do 10,000 per month but again நீங்க அந்த one thing that a lot of people forget is the learning curve if you're a fresher starting a business in the food space the learning curve is going to cost you a lot இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க ஓகே 10 லட்சம் இருக்கு நான் போட்டேன் டீ கடை போட்டேன் okay food cost I'm not going to be bothered I actually have a problem நீங்க வந்து காஸ்ட் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க it is not right you should see the cost because you are not in the business to lose money you are in the business to make money no so we do look at cost but cost na if I can reduce the cost by changing my quality of my product na no some things are expensive like because so many chocolate is very expensive there are chocolates for 500 rupees there are chocolates for 2000 rupees also நம்ம கூட குவாலிட்டி கொடுக்கணும்னா that money has to be spent அது அதனால minimum cost food cost we can at least arrive at easily now my problem is that I don't want to charge more this is as I understand it is a business first yes but my other understanding is how much is too much like I can grow to 10 see it's an individualistic view nachukongala I can personally I don't want to grow more than couple of restaurants major because money is important but after how much see everybody has their own opinion on things எனக்கு வந்து நீங்க பண்ணோமா சாப்பிட்டாங்களா சூப்பரா இருக்கு சொல்றாங்களா ஒரு 10% that gives me more because I can talk from a place of privilege I am not I have to might depend on the truth is that no so I can talk like எனக்கு வந்து என்ன சாப்பிட்டா போதும் நல்லா இருக்குன்னு but that is what எனக்கு அதான் நீடு எனக்கு ஒரு 10 கடை போடணும் 20 கடை போடணும்னு காசே இல்லை எனக்கு ஒரு 2 கடை போடணும் அங்க பார்க்கணும் எல்லாரும் சாப்பிடணும் அது புதுசா பண்ணோம் people should like it yes that it has to make money it has to that's all there but it's my injuries எனக்கு இது போதும் I'm happy with what I have அந்த மாதிரி எனக்கு என்னன்னா நீங்க வந்து யூ வாண்ட் டு சார்ஜ் லெஸ்ன்னு சொல்றீங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ 150 to 200 ஸ்லாப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரிதிங் இன் மை மெனு should be 150 to 200 அப்படின்னா if your cost is 50 rupees 60 rupees na okay there are so many dishes that will cost you like 100 rupees 120 rupees அதையுமே நீங்க 150 கொடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு percentage-ஆ வச்சிட்டா it might be so bad see there are some items which are 50% cost yeah which 50 55 60 கூட போகுது there are a couple of items but adukku na adu vikama irukka mudiyum other than because I can tell my burgers cost are expensive because na padonu nenichadella konjam costly da irukku but at the same time burger cost bro we sell it around 320 to maximum we have is 400 for a proper double beef patty but adu mela enakku enna I was a consumer first then only I came into this business as a consumer enakku இந்த quantity இவ்வளவு கொடுத்தா நம்ம சாப்பிட்டோமா I should be happy so இப்போ ஏன் சாப்பாடு எனக்கே பிடிக்கலனா then there is no point so how I planning is yes it as a business it is skewed at the same time one person I can't force people to eat more than I can but what I can do is bring in more people see he is an exceptional case
பட் ஆன் அ ஹோல் இப்போ யாராவது நிஜமாவே எனக்கு வந்து இது வந்து பேஷனட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தே ஹாவ் டு லுக் அட் யூனிட் எக்கனாமிக்ஸ். ஃபுட் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு கண்டிப்பாக அந்த இப்போ how much does this cost for a customer? I know the unit coffee. This is around normal coffee cost. Food cost will be around. இல்ல ஃபுட் காஸ்ட் இல்ல கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்றோம் 200. Cappuccino is 200 rupees. Ideally for beverages the food cost is 10 to 15%, nothing more than that. Okay, இப்போ 200 rupees na 10% na 20 rupees la he'll make the entire, he should ideally make the entire product in 20 rupees. 3x. So again, each item you will have to be sure that the unit economics is working. If the unit economics does, okay, there is portion control plus unit economics. இப்போ இந்த கப்பு ஃபுல்லாக கொடுக்கறனால ஐ கேன் சார்ஜ் 200 rupeesன்னு ஒரு கேட்டகரியில் இருக்குது. இந்த கப்பு பாதியாக கொடுத்து சம் மோர் see at the end of the day customers really look at value, not am I paying 200 rupees for this as a product or what value I'm getting out of this product. This coffee really tastes nice. Okay, French vanilla சொன்னீங்களா, it really tastes nice. I was thinking 250 rupees, definitely 300 rupees it will cost. அதே காஸ்ட்டில் தான் இருக்குது. Now I am ready to pay that price as a consumer. If you charge this 500, I don't see the value. Why am I paying 500 rupees for it? So value, portioning and unit economics, all of it has to play in your menu. Menu engineering in food industry, there is something called menu engineering. Okay, when you open a menu, your eyes will first go to the right side top corner. Okay, then it will be that diagonal cross. That is menu layout planning. Second one, the menu engineering, where you have 4 categories: less profitable, highly popular, less popular, highly profitable. And if there are 4 combination of categories, if it is less popular and less profitable, you have to remove them from your menu. If it is less profitable but highly popular, you need to work on the economics to make it better. So in the madri categories, you will have to split the menu in and work your unit economics really well, so that whatever your customer purchases from you, you will make money out of it. And menu cards la pathina oru sila items mattum photos irupanga. Ideally, what is really profitable and really popular, you have to put the photo there. போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கண் அங்கே போயிடும். எப்படி லைக் ஓகே எனக்கு இந்த காஃபி கொடுத்துருங்க, I'll buy that. காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா they will keep buying that. You will not make any money at the end of the day. So ideally you will have to have permutation combination of all these things, and there is something called as loss leader product. That product is a loss for us, but because of that product, it is a magnetic puller for customers that they will come and buy the product, because of which they'll buy the other products also. Do you have any loss? We don't have any loss leader products. I mean, I would say Vanjaram to that extent, because Vanjaram purchase பண்றதே very expensive. இப்போ ஒரு மீன் நாங்கள் வாங்குறோம் அப்படின்னா it will cost me 20,000 rupees to buy one fish Vanjaram. அந்த பெரிய 15 kilo Vanjaram. It's very expensive, but people love that. அந்த வஞ்சரம் வந்து ஊறி போன ஒரு மீன் மக்களுக்கு. ஸோ அது இருந்தால் they will definitely come. But because I have Vanjaram, I'm able to sell other products also if they want to. இல்லை நான் என்ன யோசிக்கிறேன்னா, see he is extremely passionate about this. இப்போ ஸ்டார்டிங்கில் like down the lane 1 yearல if you still want to be passionate about this, you and the have to cash make flow money yeah also. exactly. No, so the thing is we have reduced costs in other ways, just not on the food. So I don't have many service for the whole building. I have only 3 people. But is it affecting your operations? No, till now, see, we are able to continue. We are going to automate everything. So billing will be through QR, ordering will be through QR. You will not have. There's no need for captains. There's no need for managers. So we've cut costs in a lot more other ways, just not on the food. So maybe my food cost is higher, but the employee is actually much lower than compared to a person of it. So adanala at the end of the day, unit economics does work. My food cost at the end of the day comes around 33% is what it's coming. And then it's fine. 33 is okay. 33 is okay, and I don't have wastage, zero wastage. அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க bro? Because we use only a just in time method. So we order வருதுன்னா உடனே அதை குக் பண்ணிட்டு we only use just in time. It will sometimes we can do it in 10 minutes, sometimes it will take 20 minutes. So அதனால உங்களுக்கு wastage இது
கிச்சனில் மட்டும் தான் வேஸ்டேஜ் ஆகலாம். கீழே பேக்கரி அண்ட் காஃபிலாம் வேஸ்டேஜே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் the expiry of say the coffee beans or anything is much higher than இங்கே. ஸோ அதனால் இப்போ சார் சொன்ன மாதிரி we don't have fish. Major reason I don't have fish is because it's very difficult to manage. I don't have the capacity to do that and just in time, and there's a lot of stuff. So we go with chicken, beef, and the மாதிரி items. High cost mutton கூட நாங்கள் வச்சில்ல. So what are ways we can do to bring down the cost in anything other than food is something we try. So in overall unit economics works out actually better when compared to other places because running cost konja kammi. Like my rent is actually lower compared to other people because I had to search a lot for it. நம்ம முதல்ல பேசணும் அண்ணா பார்த்தபோது they said 200-300 per square feet minimum வந்துச்சு. I was like the price I want to do, I can't afford that, or I need to bring in 500 people a day just to break even. Right now I need about 60-80 people per day to break even, which is yes, it's okay for a cafe, we can do that, it is achievable. Labor 10 days la achieve ஆயிருக்கா bro? இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. No, just start with at the start we have not yet marketed, so in the weekend we are going for a hard launch itself. So like I said, it is a business. It will run. So after a point I will not be able to run it. It has to make money for it to sustain itself and to make money so that I can do more of this. But நம்ம எங்க பிடிக்கிறோம் எங்க விடுறோம் that is we have the control, right? That we can, if you work out from the cost, I feel it is possible. But again, I don't know exactly. Like when we go further, I might also have to change a few things. But we all start off with one idea. Down the lane, bro, எனக்குமே வந்து when we started we'll be in a mindset நம்ம down the lane after ஒரு வருஷம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஓகே இதெல்லாம் மாத்தணும். that happens. but நீங்க நம்ம இனிஷியலா டிஸ்கஸ் பண்ண மாதிரி it should be 80%, நம்மளுக்கு வந்து 15 to 20%. அந்த ப்ரொபோர்ஷனேட்டா நான் இவர் சொன்னதை பத்தி நான் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்க போறாரு போல அப்படின்னு நினைச்சேன். நான் பயங்கர கம்மியா, எனக்கு காசே வேணாம் சர்வீஸ் தான் வேணும் அப்படின்னு கொடுக்க போறேன். அது வந்து என்ஜிஓ மாதிரி அது பண்ண முடியாது. நெகட்டிவ்ல போயிட்டு சார் நான் நெகட்டிவ் அது எடுத்துறோம்னா இட் இஸ் a profit making தான், அதுல எங்க இதுவும் இல்லை. பட் how much is too much அதுங்க தான் நான் சொல்றது. I can obviously charge more also. People have said please charge more. My customer have told me you can charge more. Even in the short span they say how are you able to do this? I had the same thing outside for much higher. நீங்க எப்படி இது இல்ல சார் நான் அதுக்காக தான் வர்க்கே பண்ணேன். நம்ம மெனு ஸ்மாலர், ஐட்டம்ஸ் ஆர் இது வேஸ்டேஜ் கிடையாது. அங்கங்க நம்ம மிச்சம் பண்ணனா என்னால இது கொண்டு வர முடியும். My initial expense was much lower. So அது வச்சு I can do it. Bro. 1 CR The thing is of a cafe including the construction. So a cafe of this size will cost not less than that. It will be much higher. That's what I have heard this prices எல்லாம். See எனக்கு 1 CR equipment cost பாதி ஒரு 30-40% because we bought very expensive equipments because that's the quality I want to serve. கீழ இருக்கதெல்லாம் import machines. So அதனால அங்க காஸ்ட் வச்சு தவிர செட்டப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ல நாங்கள் ரொம்ப செலவு பண்ணவே இல்லை. நாங்களே பண்ணனால we reduce the cost. நான் சொல்றது கன்சிடர் is it 50 lakhs just for interiors. நான் 25 lakhs முடிச்சிட்டேன். Okay. Because we were in the ground working, so அந்த காசை I can transfer it to the customer. இல்ல this will be also helpful to you. ஏன்னா இப்போ நீங்க செகண்ட் பிரான்ச் போடுறீங்க அப்படின்னா you know what is the cost. நான் இதுக்கு தான் பண்ணேன். நீங்க ஒரு இன்டீரியர் டிசைனர் போனா கூட you can negotiate very well. I already know the cost. So அதான் நீங்க டக்குன்னு சொன்னா அவ்வளவு ஆகாது. நான் கொடுத்த ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அவங்க இதுதான் இருக்குன்னு சொன்னா நம்ம ரிசர்ச் பண்ண மாட்டோம். Correct. So இதுதான் ரேட் போல நம்ம will believe them. But when you research it, there are like same item 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம யார்ட்ட வாங்குறது தான் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, அது நம்ம பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நடக்குது. நான் நேற்று கூட பார்த்தேன் மீன் சட்டியில் ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு. ஸோ இஸ் இட் ஆக்சுவலி ஹெல்பிங் யூ ஆர் ஹவ் இஸ் இட்? இல்லை இப்போ சேச்சுரேட்டட் ஆகிடுச்சா? பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு அண்ணா நகர்னு போட்டேன் அப்படின்னா நான் ஆப்வியஸ்லி அவங்க சொல்கிற இடத்த பார்த்து தான் போவேன். ஆனால் ஒரு டைம் அவங்க வந்து ஒரு தப்பான ரெஸ்டாரண்ட் எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க என்ன சொன்னாலும் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போக மாட்டேன். அது மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா? இன்ஸ்டன்ட் இம்பாக்ட் இருக்கு, நான் பார்த்தேன். பிகாஸ் நியூ ஒரு வீடியோ போட்டு அதுக்கு உடனே இம்பாக்ட் வந்துச்சு. ஃப்ரம் 0 to whatever we got, it came the next day. And when they came, we have lot of items. They asked for exactly the items which are in the menu. Like அந்த வீடியோவில் போட்டது மட்டும் they were seeing the video, சார் நீங்கள் இது போட்டிருக்கீங்க இதெல்லாம் இருக்கான்னு. It's like we have this, இது தவிர we have so many things also. So but like no, எனக்கு அந்த வீடியோவில் இருக்கிறதே எனக்கு கொடுங்க, எனக்கு அதுதான் எனக்கு அதுக்காக தான் நான் வந்தேன். So the first time they try it, சாப்பிட்டு முடிச்சு they have space na சரி வேற எக்ஸஸ் பண்ணி அப்புறமா தான் they ready to go to other things. பட் நம்ம என்ன காட்டுறோமோ that's working out. இல்லை நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்றீங்க? இல்லை ப்ரோ, ரெண்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் ஆனால் எஸ், கண்டிப்பாக இட் ஒர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் March 1st வந்து இட் வாஸ் அ செகண்ட் ஆனிவர்சரி, Tempt ஓப்பன் பண்ணி செகண்ட் ஆனிவர்சரி. வி டிசைடட் டு கிவ் எவ்ரிதிங் at 99. ஸோ அது வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான இன்ஃப்ளூயன்சஸோட கொலாபரேட் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம்.
த க்ரௌட் வாஸ் இன்சேன். பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு 12 o'clock நாங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணோம்னா 11:30 கியூ ஆரம்பிச்சுட்டு till night எங்களுக்கு ஸ்டாக் அவுட்லாம் ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மேனேஜ். இட் ஹேப்பன் 100% பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ பிஸ்னஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கால இட் கெட்ஸ் கான்ட்ரிபியூட்னா கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் ஆகுது. பட் இப்போ ஆஸ் அ வியூவர் இப்போ நான் ஒரு ரீல் பார்க்குறேன், போகலாமா வேணாமான்றது டிசைட் பண்ணுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு த வியூவர். ஏன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் திறந்தா ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்சஸ் தான் அண்ட் தேர் பிராண்ட் டீல்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு வருது. ஸோ தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் தெம் டு ரிஜெக்ட். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த ரம்மி அதெல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இட் இஸ் தே கெட்டிங் பெய்ட். ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் அதில் சில எத்திக்ஸ் அவங்க வச்சுட்டு பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் தெம் ஃபார் அ லாங் ரன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ ஸோ காட்டலையோ கேமராவில் ஒரு ரெஸ்டாரண்ட் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு 50,000 தராங்கன்றனால ப்ரமோட் பண்ணி எல்லாமே செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டேன்னா நீங்களே நான் அன்ஃபாலோ பண்ணிவிடுவீங்க. அடுத்து நல்லா இல்லை, நான் போய் டெஸ்ட் பண்ண உன்னை நம்பி நான் வந்து 200 rupees 300 rupees செலவு பண்ணுறேன், பட் யூ ஆர் சீட்டிங் மீ அப்படின்னா ஐ வில் டெஃபினெட்லி அன்சப்ஸ்கிரைப் யூ. ஸோ உங்களோட இன்ஃப்ளூயன்சராக நான் வந்து என்னோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும்னா I should do deals only which I prefer. I'll eat. Do you have any specific budget that monthly na you allocate panni veppam appdin solita? And or also I just want to understand, if someone is starting new, as he is starting new, how much does a creator are actually charging? See, it totally depends on their followers, bro. இப்போ அவங்க வந்து ஒரு டேட்டா மெட்ரிக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஐ எம் ஒர்க்கிங் வித் கிரியேட்டர்னா அவங்க வந்து எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வியூ பண்ணுறாங்க, இவ்வளோ நான் ஃபாலோவர்ஸ் வியூ பண்ணுறாங்க. 20% ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் வியூ, 80% ஆஃப் த நான் ஃபாலோவர்ஸ் தான் வியூவர். ஸோ புது கஸ்டமர்ஸ் புது வியூவர்ஸ் வந்து தே ஹேவ் த ஆக்சஸ் டு த கண்டென்ட். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஹேவ் அ லாட் ஆஃப் டேட்டா. அதனால அதை வச்சு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பார்ட்டர் சிஸ்டம்லையும் பண்ணுறாங்க. வந்துட்டு இஃப் யூ ப்ரொவைட் தெம் ஃபுட் தே ஆர் புட்டிங் கண்டென்ட். அதுலேருந்து ஆரம்பிச்சு 5,000 ஆரம்பிச்சு 1 lakh 1.5 lakh per வீடியோ சார்ஜ் பண்ணுற அளவுக்கு தேர் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். பட் நாங்கள் வந்து ஒரு கேப் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து 45,000 to 50,000 மேலே அதாவது இப்போது இந்த March 1 நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணோம்னு சொன்னேன்ல, தட் வாஸ் second year anniversary கேம்பெயின் பண்ணோம். அதுக்கு வந்து we spent around 1 to 1.2 lakhs வந்து டோட்டலாக செலவு பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 6 influencers வந்தாங்க. we spent around 1 to 1.2 lakhs. பட் அதுக்கான ஈல்டும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நல்ல ரெட்டன்ஷன் இருந்துச்சு. அண்ட் அது பண்ணதோட மெயின் ரீசன்னா அந்த ஒரு டாக் ஆஃப் த டவுனாக அந்த ஒன் டே இருந்ததோட ஹேங் ஓவர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 weeks வந்து அந்த ஹேங் ஓவர் வந்து people will remember about Tempt. இவங்க வந்து அந்த March 1st ஆஃபர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கின்ஸ் திருப்பி கண்டினியூ ஆகும். அதோட ஹேங் ஓவர் நல்லா ஒரு 2 to 3 weeks நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் வி டிட் ஃபார் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து லைக் ஹி செட் கண்டிப்பாக இட் ஒர்க்ஸ். பட் எங்களை அட் Meen Satti what we do is we tell them give your honest feedback. Do not exaggerate, promote it or anything. We will tell them what product to cover. அதாவது இப்போ if we have like we have a product called the feast, அதை கவர் பண்ணுங்க. we'll give that instruction. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது you give a honest feedback. Do not exaggerate or anything just because we are calling you to do the promotion. Okay. Secondly, we do not look at the influencers followers count. We look at the engagement. இப்போ of an influencer who has like 5,000 followers can reach 200,000 views or something like that. So we look at the engagement rate of the influencer. But we do not really need the influencers to constantly promote something. We only use influencers to create awareness of இப்போ OMR store இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணோம். So to create the awareness that hey, we have opened the store, we use influencers. இப்போ சேல் டல்லாக போகுது அதனால we don't use influencers. To create awareness of a product, hey, we've launched something new, come try this product அப்படின்ற அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் we use influencers. Influencers, they charge, like he said, barter collab இருந்து they go all the way up to 4-5 lakhs also. 4-5 lakhs, okay. What is the highest amount you have paid for one creator? I think 75,000. Okay, pretty good creator in South. Yeah. Meen Satti வந்து we are also moving from influencer promoted awareness than towards customer promoted awareness. இப்போ நாங்கள் OMR launch பண்ணும்போது before launch, pre-launch வந்து 1 week we let customers come and try our food for free. They just have to register their names, how many people are coming, what time they're coming. 5 people, some people came as 8 people, 10 people எல்லாம் வந்தாங்க. Everyone had free food. They gave their honest feedback. We recorded their feedback and then we posted that as our feedback video. Awesome, bro. So
none of that is paid. They're actually genuinely giving their honest feedback as customers, right? And every day me and my other folks corporate team we go and get customer feedback regularly. Based on the feedback we change, improve, remove certain things. Bro, ஒரு எஸ்ஆர் question. Will you eat at your restaurant daily? Yes. டெய்லி நோ. நான் டெய்லி இங்கே தான் சாப்பிட்றேன். நாங்க டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கோம். Okay. We have to taste test every day because since it's a recipe based process that we follow, நாங்க அந்த ரெசிபி கரெக்டா இருக்கா இல்லையான்னு நாங்க டெஸ்ட் பண்ணாதான் we will be able to sell it to the customer. Okay. இல்லை ஐ ஹாவ் ஆன்சர் ஃபார் தட். ஏன்னா டெசர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்டெலிஜென்ட். இப்போ நிறைய பேர் வந்து தேர் ஆன் டயட், சுகர் கட் பண்ணணும், ஐ எம் ஹெல்தி அப்படின்றாங்க. பட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ நீட் தட் ஒரு ஸ்வீட் கிரேவிங் சாப்பிட்டு நிம்மதி நல்லா சாப்பிட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு டெசர்ட் சாப்பிட்லான்னு கிளம்ப மாட்டீங்க. நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்லான்னு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் ஒரு சின்ன டெசர்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நானே சொல்கிறேன், மை கஸ்டமர்ஸ் அவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்டாலே இட் வில் பி சூப்பர் ஃபார் தெம் அண்ட் மீ ஆல்சோ. ஏன்னா சென்னை, தமிழ்நாடுலாம் வந்து ஒரு 1.5 crore பீப்புள் இருக்காங்க. அந்த 1.5 crore பீப்புள் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ் வந்தாலே டெசர்ட் மார்க்கெட் சஸ்டெயின்ஸ். ஏன்னா அதனால தான் அந்த ரெவன்யூ மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ரெவன்யூவும் டெசர்ட் மார்க்கெட்டோட ரெவன்யூ கம்பேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து இட் வில் பி 2x 3x ஃப்ரம் வாட் டெசர்ட் மாடல் மேக்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், எங்களோட மெஷினரிஸ் இருக்கும், அவங்களோட டைனிங்ஸ். அதனால் இப்போ நீங்கள் டெம்ப்ட் வந்தீங்கன்னா ஒரு 10 பேர் உட்காரலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ சீட் இருக்குது? 50 சீட். நான் 50 சீட் வைக்கவே மாட்டேன். ஏன்னா 50 பேர் ஒரு டைம் வந்து டெசர்ட் ஷாப்பில் வரவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டே வந்து இட் இஸ் லைக் தட் ஒன்லி. இன்டெலிஜென்ட் டெசர்ட் அட் டைம்ஸ் வீக்லி ஒன்ஸ் 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் இட் இஸ் வி டெவலப் டெம்ப்ட் இட் செல்ஃப். ஓகே ப்ரோ, ஒய் தேர் இஸ் நோ குளோபல் பிராண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா? We could see KFC coming in, Domino's இருக்காங்க, இந்த மாதிரி லார்ஜ் என்டிட்டிஸ்னால் உள்ளே வரும்போது ஈவன் இப்போ வந்து நம்ம குசின்ஸாக கூட மெக்சிகனுக்குன்னு தனியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் சைனீஸ்க்குன்னு தனியாக இருக்காங்க. பட் நீங்கள் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is no proper Indian food across the world. No, I beg to differ. Actually, brands are coming from India to the global market. Okay. For example, A2B is available in other countries. Anjapur is available. Sarana Bhavan is available. Erodaman Mess is available. So brands are coming up. It's just that, just like how KFC took their time to come to India, we are also taking that time to go. இப்போ டாமினோஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டாமினோஸ், KFC எல்லாமே ஜூப்ளி ஃபுட்ஸ் நீங்க சோர்ஸா கேக்குறீங்களா? இந்தியன் பிராண்டா டெவலப் பண்ணி இப்போ டெம்ப்ட் வந்து வேர்ல்ட் அக்ராஸ்ல இருக்கணும். We have that idea in mind. நம்ம மீன் சட்டி வந்து I think we have a plan that fifth store க்கு அப்புறம் 6th store should be overseas somewhere. Okay, done bro. We came to a conclusion. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்பயுமே ஒரு மெசேஜ் போடுவேன், இந்த மாதிரி 3 பேர் வராங்க, அவங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்பான்னு சொல்லிட்டு we will take that. ஸோ the very first question என்ன வந்திருக்கு அப்படின்னா, how they actually manage their profit and loss, what they think difficult about manage food business. Cash flow. Okay. கேஷ் ஃப்ளோ இஸ் 100% டிஃபிகல்ட். அதே மாதிரி ஸ்டாஃபிங் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி. பட் 100% நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற ப்ரைஸை டிசைடே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி அதை 35% இருந்தால் ப்ரைஸ் என்ன வைக்கலான்றது தான் மெனு, அப்படி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னு கேட்டால் தட் இஸ் த ஒன்லி திங் தட் வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் த பிஸ்னஸ். காஸ்டிங் தான். ஓகே, ஹவு டு ஹேண்டில் ஆப்ரேஷன்ஸ்? What operations? Like regular day-to-day operation inside the restaurant. SOPs. Okay. Everything has to have SOPs, standard operating procedures. Systems irundha mondanda when you are not there in the store physically, systems will be operate like adu அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டே இருக்கும். Now I don't visit ஈக்காடுதாங்கல் store, but the store is still running because I have people who can manage the systems really efficiently. Okay. Train the staffs, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி take time to train the staffs and delegate ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சூப்பராக பண்ணுவீங்க ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ பில்லிங் நான் வந்து செம்மையாக பண்ணுவேன், கஸ்டமர் வந்தாங்கன்னா நான் நல்லா கன்வெர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிராண்ட் க்ரோ அங்கேயே இருக்க முடியாது. யூ ஆப்வியஸ்லி ஹேவ் டு டெலிகேட் இட் டு சம் ஒன், பட் மேக் ஷூர் தட் அவர் பண்ணும்போது இது நீங்கள் பண்ண எஃபெக்டே இருக்கணும். அப்போ தான் யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம் சம்வேர் எல்ஸ் டெவலப்பிங் த பிராண்ட், கோயிங் ஃபார் நெக்ஸ்ட். ஏன்னா நான் இப்போ ஸ்கேலபிளாக பேசுறதுனால இப்போ என்னோட டைம் வந்து நான் ஒரு பில்லிங் கவுண்டர்லேயும் செலவு பண்ணலாம், நான் வந்து ஒரு புது இடம் போய் புது ஒரு ஃப்ரான்ச்சைசி மீட்டிங் போயிட்டு வரதும் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் விச் இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு த பிராண்ட்னு பார்க்கும்போது த செகண்ட் ஒன் எதை டெலிகேட் பண்ணலாம். நான் வந்து வேற ஒரு ஆளை போட்டு நீங்கள் போய் மீட்டிங் போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. என்னோட ப்ரெசன்ஸ் எங்கள் டைம் வந்து வேர் இட் இஸ் ஸோ மச் வேல்யூட் அப்படின்னு பார்க்கும்போது தட் ஷுட் பி த கேஸ். ஸோ அதனால் டெலிகேட்டிங் இட் டு அ பர்சன் அண்ட் ட்ரைனிங் தெம் டு த மேக்ஸிமம் இஸ் த ஒன்லி வே. ஓகே, ஒய் டூ சம் ரெஸ்டாரண்ட் சக்சீட் வித்தவுட் advertising?
I have not encountered such maybe places yet. I guess word of mouth. Word of mouth is the most biggest, best advantage for a restaurant. எங்க ராமபுரம்ல வந்து ஒரு செல்வி மெஸ்ன்னு ஒன்று இருக்கு. அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் செல்வி மெஸ் போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ். ஸோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது இல்லை, word of mouth பண்ணலாம். But at the same time, what is your cost will define that. If you're going to spend heavy, you need people to come in. You can't sustain for until the word of mouth goes. அந்த இனிஷியலாக பண்ணால் கொஞ்சம் மார்க்கெட்டிங் இருந்ததாக ஆகணும். பட் நம்ம காஸ்ட் கம்மியாக இருக்குது, I can sustain with low people, ஸ்லோவாக we can grow from that. That is very very doable. பண்ண முடியாதுன்னு எல்லாம் இருக்க முடியாது. You have to create awareness. நான் ஒரு brand இங்கே எக்ஸிஸ்டாக இருக்குன்னு அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் அது create பண்ணணும். After that is everything followed up. Initially we have to put, அதுக்கப்புறமா the food is good, then it can catch. But initially without marketing it's very difficult. Bro, உங்களுக்கு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, Tempt, how did he had the idea of bringing cake slice? By the way, huge fan of cake slice. Cakesicles bro. Cakesicles, sorry. So அதான் ரெசிபி as I told என்னோட பார்ட்னரோட தங்கச்சி தான், she is fully responsible. நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா அவட்ட முடிஞ்ச வரைக்கும் க்ரியேட்டிவாக எதாவது கொண்டு வர பாருமா, கஸ்டமர் வந்தாங்கன்னா ஓகே புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். ஸோ கேக்ஸிக்கல்ஸ்னா பேசிக்லி இட்ஸ் இந்த ஃப்ரோசன் கேக், இந்த ட்ரஃபிள் கேக்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் சாஸ் ப்ரோ. இந்த பாப்சிக்கல் ஃபேமஸ் ஆச்சுல, ஸோ வி இன்கார்பரேட் சம்திங் வித் கேக் அண்ட் வி brought it as கேக்ஸிக்கல். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவளுக்கு தான் கேட்கணும். சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்கலங்க. FSSI is mandatory, catering license mandatory, shops and establishment act, trade license is mandatory, fire license for buildings like this it's mandatory, GST is mandatory, PAN card, adallam basics. Okay. To create a company you need all these basic stuff. Budget needed to open a food truck. டிபெண்டிங் ஆன் த சைஸ். நீங்கள் வந்து இப்போ அதிலே லைட் வச்சு எலக்ட்ரிசிட்டி வச்சு பண்ணணும்னா யூ கேன் ஸ்பெண்ட் அப் டு 3-4 lakhs. பட் நாங்கள் ஓப்பன் பண்ண மாதிரி சின்ன கார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 10-12,000 கார்ட்டை பண்ணி முடிச்சிடலாம். அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதுலாம். ஓகே. How important are influencers and food bloggers for your growth? For growth, I don't think they are really as important. But to create awareness, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, for creating awareness, they are really one of the main factors of the many for awareness creation. அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்ஃபால், கஸ்டமர் ஃபஸ்ட்டு நம்ம தள்ளி விடுறது அவங்க தான். அதுக்கப்புறம் திருப்பி வரணும்னு நினைக்கிறது கஸ்டமரோட டெசிஷன். இஃப் யூ சி ரெண்டு காம்பினேஷனாக இருக்கணும். இன்ஃப்ளூயன்சர் ஷுட் ப்ரமோட் யுவர் ரெஸ்டாரண்ட். கஸ்டமர் உள்ளே வந்தாலும் அவங்க உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க என்னன்னா நான் உள்ளே வர வச்சிடுறேன், உள்ளே வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். உள்ளே வந்தோன்னா யூ ஹேவ் டு சர்வ் பெஸ்ட் ஃபுட், யுவர் சர்வீஸ் ஹேஸ் டு பி வெரி நைஸ். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இட் கேன் பி ரிட்டைன். And one other thing, an influencer point I forgot to tell, no restaurant will intentionally provide bad food. அன்னைக்கு இதான் சொதப்பிருக்கும் கண்டிப்பா. I would really suggest you go try that place once again and give it a shot. If it is really bad, it is really bad. But I don't think by any means some restaurant அந்த இது வராம இருந்திருக்கலாம் அந்த செஃப் இன்டென்ஷனலா போய் வந்து இந்த கஸ்டமர் நான் கண்டிப்பா பேட் ஃபுட் தரணும்னு எல்லாம். He's also in for business only. He's also wanting to make more sales, more customers, earn more customers, feedback, good feedback la earn more. So intentionally no one will do it. So every recipe will be SOP based. இதுதான் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும். But at the same time food is always done by human error எப்பவுமே இருக்கும். So that is something we can't avoid. We can train them as much as we to reduce that. தவிர இன்னைக்கு 100ல 1 10 it will go wrong. It's natural. நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் ரோபோட் வச்சு தான் பண்ணியாகும். But until then, yes, don't judge one place just by one time. Okay. You can be disappointed. நீங்க 250 ரூபாய் கொடுக்குறீங்க, நீங்க நான் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் வந்து டிசப்பாயிண்ட் ஆகலாம். பட் அந்த ஃபுட் அந்த ரெஸ்டாரண்ட்டே இப்படி தான்டா, அது நல்லா இருக்காது அப்படி சொல்றது வந்து I don't think it is. Okay. And I always say this everywhere I go, you cannot have an opinion unless you experience it yourself. Okay. If you experience it and you have a bad experience, it is your bad experience. Correct. Not someone else's bad experience. படம் மாதிரி தான். See, உங்களுக்கு ஒர்க் ஆகிற படம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம். கரெக்ட் தான் ப்ரோ. 1 million இருக்க ஒரு கிரியேட்டர் ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? I have no idea. எனக்கு கேட்க கூட பயமா இருக்கும், நான் கேட்கறதே கிடையாது. 1 million followers on Instagram. More than a lakh, I guess. I've heard. Okay guys, bro, thanks for really coming. I wanted to extend this conversation for a whole day, but yeah, due to time constraint நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதிகமாக எடுத்துட்டேன். But still I feel very happy for this conversation. Super. And thank you. If you guys ட்ரை அவங்களோட 3 ஸ்டோரியுமே ட்ரை பண்ணி பாருங்க, 3 பேரோட ஸ்டோரியுமே. அண்ட் இன்கேஸ் ஏதாவது நல்லதாக இருந்துச்சுன்னா எனக்கும் பின் பண்ணி விடுங்க. அண்ட்
we are actually building something in OCB. Like நீங்கள் ஒரு first time entrepreneur இருக்கீங்க, if you're a student or if you're a IT professional who wants to start something அப்படின்றதுக்காக we are constantly inviting different people from the same genre and taking the different perspective to get what you want. So அதுக்காக please subscribe, and I really want to do a part 2 with all these 3 people again. If this video gets 5,000 likes, I'll definitely do it. So if you like this video, marakama subscribe பண்ணிக்கோங்க and share it with your friends. And thank you so much. Thank you so much. Thank you.